வணக்கம் and welcome back to Xylem NEET Tamil channel. நீங்கள் இணைந்திருப்பது the one shot series for Physics NEET with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes, பசங்களா நீங்க எல்லாரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க இன்ஸ்டால டெய்லியும் வந்து உங்களோட ஸ்கெட்யூல்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சு பண்றோம். என்ன அப்படின்னா எப்படியோ இந்த ப்ரொஃபைலில் 2000+ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் மைண்டில் வச்சுட்டு நம்ம வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா which is atoms. ஓகே, ஏன் மேம் ஆட்டம்ஸ் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பிகாஸ் ஆட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஃபார்முலாஸ் மட்டும்தான். அந்த குறிப்பிட்ட ஃபார்முலாஸ் படித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். நம்ம வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கம்மியாக, நம்ம நெகட்டிவ் மார்க்கிங்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் நம்மளோட ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ பசங்களா டில் த எண்ட் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாஸை வச்சு நீங்கள் நியூமரிக்கல் சால்வ் பண்ணலாம். ஓகே மேம், இந்த நோட்ஸ் எல்லாம் நான் எங்கே எடுக்கிறது, எங்கே கிடைக்கிறது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2-3 பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாவில். ஸோ பசங்களா இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க டெலகிராம். இந்த டெலகிராம் குரூப்பில் நம்மளுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். ஓகே, எல்லா மெட்டீரியல்ஸும் டிரைவ் லிங்கை வந்து நான் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன், டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ பசங்களா நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பட்டனை அடித்து ஸ்மாஷ் பண்ணி உங்கள் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்கள். கமான், சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல உங்க நேம் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு ஃபயரும் சேர்த்தி போடுங்க பிகாஸ் இன்னைக்கு ஃபயர்டா செஷன் இருக்க போகுது. ரொம்பலாம் இதுக்கப்புறம் பேச வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக செஷனுக்கு போயிடலாம். ரைட், எஸ். ஸோ பசங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஷோபி மேம் வந்தாச்சு, வீடியோ வந்தாச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுங்க. ஆட்டம்ஸ் ரொம்பவே முக்கியமான டாபிக். மாடர்ன் ஃபிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட், அதனால் விட்டுறாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க பசங்களா. ஓகே, ஸோ ஃபைனலி கிளாஸோட செஷனில் வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்குது. அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை முடிச்சு கமெண்ட் பாக்ஸில் ஒரு யோவோட போடுங்க பார்க்கலாம். ரைட், ஸோ லெட்ஸ் பிகின். அப்போ இன்னைக்கு என்னென்ன டாபிக் மேம் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்சன் மாடல்னா என்ன அப்படிங்கிறத படிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல்னா என்ன அப்படின்னு படிப்போம். போர் மாடல்னா என்னன்னு படிப்போம். ஓகேவா, இந்த போர் மாடல்ல இருந்து அடுத்தது எனர்ஜி லெவல்ஸ் என்னன்னு படிப்போம். ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் பத்தி படிப்போம். இது ரொம்ப ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியான ஒரு டாபிக் பசங்களா. ரைட், எல்லாரும் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம் ஷாட் பாக்ஸ்ல. எஸ், ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட கம்ப்ளீட் அஜெண்டா. ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு மினி செஷன் தான் இது. அதுலேயே வி கேன் ஏபிள் டு ஸ்கோர் ஃபுல் மார்க். ஓகே, நீங்க ஃபைனல் வரைக்கும் படிச்சீங்க, பர்ஃபெக்டா நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ ஃபைனலாக செஷனுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிக்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பிக்சர் அப்படின்னா, இந்த ஆட்டம்ஸ் மாடல் இது எல்லாமே வந்து ஒரு வாத்தி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு வாத்தி ஒரு ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆட்டம் மாடல் ஒன்று கொடுக்குறாரு. அந்த மாடலில் சில பிழைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவரோட ஸ்டூடெண்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஓகே, அது எப்படி சொல்கிறாரு, அவரோட ரூதர்ஃபோர்டோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, வாத்தி நீங்கள் கொஞ்சம் இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜே தாம்சன் கிட்ட ரதர்ஃபோர்ட் சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் சார் நீங்களே சில இடத்துல பிழைகள் விட்டுட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவரோட ஸ்டூடெண்ட், அதாவது ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் வந்து நெயில் போர்ட் சொல்கிறார். ஓகே, அப்போ டோட்டலாக இவங்க 3 பேர்த்துக்குள்ளார தான் இன்னைக்கு அடிதடி நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ஸில், ஸ்டேட்மெண்ட் டைப்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் பிகின் வித் தாம்சன்ஸ் மாடல். ஸோ தாம்சன்ஸ் மாடல் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வந்து வாட்டர் மெலன் ஞாபகத்துக்கு வரலாம். ஓகே, ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the entire positive charge and mass is uniformly distributed அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னமா அர்த்தம், ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ வீட்டில் இந்த காரை எல்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, வீட்டில் பெயிண்ட்ல அடிப்பாங்க, அது எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக அப்படியே ஒரே மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் படர்ந்திருக்கும். ரைட், ஸோ ஒரு ஆட்டம்குள்ளார பாசிட்டிவ் சார்ஜ் அந்த மாதிரி ஈவனாக படர்ந்திருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெட் கலர் சர்ஃபேஸ், நம்ம தர்பூசணியில எல்லாம் மேலே ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் தான் வந்து பாசிட்டிவ்
பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்கங்க குட்டி குட்டியா சீட்ஸ் இருக்கும் இல்லையா, கருப்பு கலர்ல தர்பூசணி சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் தான் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னாரு. எம்பெடட், ஏன்னா நம்ம லைட்டா ஒரு ஷேக் பண்ணோம் அப்படின்னாவே அந்த சின்ன சின்ன சீட்ஸ் வந்து வாட்டர்மெலன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ரைட்? ஸோ அப்போ அவரோட என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். நம்ம லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் டில்ட் பண்ணோம்னா வெளியே வரக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். ஆனால் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகேவா? இதை தான் ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு நிறைய இதுக்கு பேர் வச்செல்லாம் கூப்பிட்டாங்க. இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எப்போவுமே ஒரு மாடல் ஒன்று வந்து அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த மாடல் வந்து தாம்சன் கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் ப்ரெசென்ட் பண்றப்பவே என் மாடல்ல இதெல்லாம் ஃபெயிலியர் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து தொழில் ரகசியம், ரைட்? அதெல்லாம் என்னது பசங்களா, நம்மளுக்கு தொழில் ரகசியம். ஸோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ எப்படி மேம் இந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியரை வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏன் மாடலை வச்சு இதெல்லாம் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னாகும், கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்ப்பார், இல்லை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்ப்பார். அப்போ அவருக்கு புதுசாக சில மாடல் கிடைக்கும், புதுசாக சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவார், புதுசாக கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பழைய எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி பார்ப்பார். அப்போ புது மாடலில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, பழைய மாடலுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு தோன்றப்ப தான் என்ன பண்ணிடுறாங்க, ஃபெயிலியர். இந்த மாடல் நான் புதுசாக இது பண்ணி பார்த்தேன், இதில் என்னால் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சுது, ஆனால் அதை என்னால் பழைய மாடலில் பண்ண முடியல. அப்போ பழைய மாடல் ஸ்டேபிளான மாடல் இல்லை, கரெக்டான மாடல் இல்லை, கொஞ்சம் பிழைகள் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ ஃபெயிலியர்லாம் எப்போ வருது, அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் வர்றப்ப தான் முதல் ஃபெயிலியர் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி வச்சு. ஓகே, ஸோ அப்போ தாம்சன் எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர்லாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மியானிக் எமிஷன் அப்படிங்கிற ஒன்று சொன்னார். அடுத்தது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், அதுக்கப்புறம் அயனைசேஷன். இது 3 ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னார். ஓகேவா? ஸோ தெர்மியானிக் எமிஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கிறிஸ்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்டலை நம்ம ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் பசங்களா, அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், பிகாஸ் நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். அப்போ வைப்ரேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லூஸ்லி பேக்ட் யார், நம்மளோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டமை விட்டு வெளியே குதிச்சிரும். கரெக்டு தானே? ஏன்னா வந்து ஒரு தர்பூசணியில் நம்ம 2 தட்டு தட்டினோம்னா அந்த ரெட் கலர் பார்ட் வெளியே வருதோ இல்லையோ, அந்த 2-3 சீட்ஸ் வெளியே வந்து விழுந்துரும், ரைட்? அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக்லி நம்ம அதான் பண்ணுறோம், தெர்மியானிக்லி அதான் பண்ணுறோம். அவர் என்ன சொன்னார், எலக்ட்ரான்ஸ் நான் சொன்ன மாதிரியே அந்த சீட் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நியூட்ரலாக இருக்கிற ஒரு ஆட்டமை நம்ம என்ன பண்ணுவோம், எய்தர் ஒரு எலக்ட்ரான் எடுத்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக மாற்றுவோம், இல்லை நெகட்டிவ்லி சார்ஜ்டாக மாற்றுவோம். அதோட தன்மைகளை மாற்ற முடிஞ்சுது. இவர் சொன்ன மாடல் இது எல்லாத்தையுமே அழகாக பண்ணி கொடுத்துச்சு. ஓகேவா? அப்போ என்னதான் இதில் ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்க, தாம்சனோட ஸ்டூடெண்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம், ஏன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதெல்லாம் இருக்குது, உன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஃபெயிலியர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ரதர்ஃபோர்ட் என்ன பண்ணார், ரதர்ஃபோர்ட் வந்து ஆல்ஃபா ஸ்கேட்டரிங்கை வந்து அதில் பண்ணி காமிச்சாரு, அது கரெக்டாக இருந்தது. ஆனால் இந்த தாம்சன் மாடலில் பண்ணுறப்ப அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமாக நடந்தது. ஓகேவா? அடுத்தது ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி, பிகாஸ் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பசங்களா, மறந்துடாதீங்க. ஆட்டம் ஸ்டெபிலிட்டியை பற்றி நம்ம தாம்சன் எதுவுமே சொல்லலை. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், ரூதர்ஃபோர்டுமே வந்து ஆட்டமோட ஸ்டெபிலிட்டியை ரொம்ப டீட்டெயிலெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, போர் தான் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஸ்பெக்ட்ரல் லைன். பிகாஸ் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நம்ம வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தோணும், வேர்த்து கொட்டணும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், அப்படிலாம் வாங்கினா நம்ம வந்து வேலை செஞ்சுருக்கோம், நம்மக்கிட்ட எனர்ஜி குறையுது, இல்லை நம்ம அப்படியே பிரைட்டாக பிரிஸ்காக இருந்தோம்னா எனர்ஜியை நம்ம உள்ளே வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ரைட்? அப்போ அதே மாதிரி தான் ஆட்டம் ஏதோ ஒரு வேலையை செய்யுது, கரெக்டாக உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது, ஏதோ ஒரு வேலையை செய்யுது. அப்போ அதுக்கு சில எனர்ஜி லாஸஸும் இருக்கும், சில கெயினும் இருக்கும், கரெக்டு தானே? அப்போ அந்த எனர்ஜி லாஸஸ், அந்த கெயின், இது எல்லாத்தையுமே எப்படி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வேர்த்தெல்லாம் கொட்டுது இல்லையா, அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸாக வெளியே விடும், கலர் கலராக பளிச்சுன்னு லைட் மாதிரி என்ன பண்ணும், வெளியே விடும். ஓகேவா? அதான் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பற்றி நீங்கள் ஏன் துவாத்தி சொல்லலை அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணுறாரு, தாம்சன் கிட்ட கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் தான் வந்து அவரோட ஃபெயிலியர். ஏன் மேம் இந்த எனர்ஜி எவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, பிகாஸ் நிறைய வேர்த்து கொட்டுச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, நீ செய்யாதா, உன்னால் அவ்வளோதான் முடியும், உன் தகுதிக்கேத்தாப்புல வேலை செய்,
ரைட், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை, ஒருத்தவங்களோட பிஹேவியர்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுது, அவங்க எனர்ஜியை வச்சு தான் சொல்லுது. இல்லடா இவன் வந்து தடுக்கி விழுந்தாவே இவங்க கீழே விழுந்துடுறாங்க, இவங்க எப்படி 100 மீட்டர்ஸ் ஓடுவாங்க, இவங்க எந்திரிக்கிறக்கே 10 மணி ஆகுது, இவங்க எப்படி. ஸோ அந்த நம்மளோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இவனால் அதை முடியும் முடியாதுன்னு கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டமோட எனர்ஜி எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் ஆட்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியும். ரைட். ஸோ அதுதான் வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணல, ரொம்ப எக்ஸாக்டா சொல்லல, பட் கொஞ்சம் சொல்லியிருந்தார். ஓகே, இப்போ வந்தாச்சு நம்ம வாத்தியோட சிஷ்யர், அதாவது ரூதர்ஃபோர்ட் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கறது தான். ஓகேவா. ஸோ இதுக்கு முக்கியமாக 2 விஷயம் அவருக்கு தேவைப்பட்டது. ஒன்று ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா என்ன அர்த்தம், ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னு சொல்லிட்டே இருக்கீங்க மேம், அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹீலியம் நியூக்ளியை, அதாவது ஹீலியத்தோட நியூக்ளியஸை மட்டும்தான் அவர் எடுத்துக்கிறாரு. மேம் அப்போ எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணுறது, எலக்ட்ரானுக்கு என்ன பண்ணுறாரு, அடியில் நெருப்பு வச்சு எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், எனர்ஜைஸ் ஆச்சுன்னா டப்புன்னு ரோசக்காரன் வெளியே வந்துடும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ் ஆர் நோ, டக்குன்னு வெளியே வந்துருவாங்க. ஓகே, அப்போ பேலன்ஸ் யார் மட்டும்தான் இருப்பாங்க, ஹீலியம் நியூக்ளியை மட்டும்தான் இருக்கும், ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்போ அந்த ஹீலியம் நியூக்ளியஸ்ல எப்படி இருக்கும், புரோட்டான்ஸ் வந்து 2 புரோட்டான்ஸ் இருக்கும். கரெக்டா, புரோட்டான்ஸ் 2 புரோட்டான்ஸ் இருக்கும், 2 நியூட்ரான்ஸ் இருக்கும். ரைட். அப்போ இதுதான் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹீலியம் நியூக்ளியை. இந்த ஹீலியம் நியூக்ளியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆல்ஃபா பார்ட்டிக்கல். பிகாஸ் நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜ் இல்லை, சார்ஜ்லெஸ். அப்போ இங்கே யார் நம்மளுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கிறனால இது ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறோம். நெகட்டிவ்லி சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா பீட்டா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா. அப்போ என்ன பண்ணிக்கிட்டாரு, இந்த மாதிரி ஹீலியம் நியூக்ளியஸை லைனாக எடுத்து இப்படி கன்ல ரெடியாக நின்றுட்டு இருக்காரு. அப்படியே நம்ம வந்து கேஜிஎஃப்ல சொல்கிற அந்த பெரிய மகன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அப்படியே பெரிய கன் எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறாரு. அது யார் அட்டாக் பண்ணுறக்கு வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ஃபாயில் வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காரு பசங்களா, ஒரு கோல்டு ஃபாயில் வச்சுருக்காரு. அந்த கோல்டு ஃபாயிலை சுற்றி ஒரு டிடெக்டர் வச்சுருக்காரு. ஓகேவா, ஒரு டிடெக்டர் வச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே இருந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வேகமாக வந்து என்ன பண்ணுறாரு, பம்பார்ட் பண்ணுறாரு, அதை நோக்கி வேகமாக அடிக்கிறாரு. அப்போ என்ன ஆகும், இந்த கோல்டு ஃபாயிலில் பட்டு என்ன ஆகுது, அதுக்கு பேக் சைடில் நிறைய ஸ்கேட்டரிங் நடக்குது. நிறைய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, நிறைய இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பின்னாடி இந்த டிடெக்டரில் போய் படுது. அந்த டிடெக்டர் என்ன பண்ணும், ஓ இது எங்கெல்லாம் போய் பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்றப்பல நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உடனே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் எப்போலாம் கிளாஸில் நடத்தணும், அப்போ அவங்க கேட்குற ஒரே கொஸ்டின், ஏன் கோல்டு ஃபாயில் மேம், எதுக்காக கோல்டு ஃபாயில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ கோல்டு ஃபாயில் அப்படின்னா நம்ம நார்மலாக கைனமேட்டிக்ஸ் உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக நடத்தியிருக்கேன். கரெக்டு தானே. அதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஒரு புல்லட் இருக்கு, ஸ்டார்டிங்கில் அதுக்கு பயங்கர வெலாசிட்டி இருக்கும். கரெக்டாக, அது வேகமாக வந்து ஒரு பிளாங்க்ல பட்டுச்சு அப்படின்னா என்னாகும், அதோட வெலாசிட்டி குறையும். அடுத்த பிளாங்க்ல படுறப்ப இன்னும் அதோட வெலாசிட்டி குறையும். ரைட். அப்போ வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போய் 0 ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டான. அப்போ இங்கே கோல்டு ஃபாயிலில் போய் இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பட்டுச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு வெலாசிட்டி சேஞ்சும் இல்லாமல் கோல்டு ஃபாயிலுக்கு அந்த பக்கம் வரணும். கோல்டு ஃபாயிலுக்கு அந்த பக்கம் வரணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தானே போய் இந்த டிடெக்டர்ல எல்லாம் படும். கரெக்ட். அப்படி இந்த கோல்டு ஃபாயிலில் பட்டு வெலாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த டிடெக்டர் வரைக்கும் கூட அது போகாது, நடுவுலையே எங்கேயோ விழுந்துரும். லாஜிக் தானே. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, அதோட ஸ்பீடை குறைக்காத மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் தேவை, ஒரு மெட்டீரியல் தேவை. அதுக்கு தான் கோல்டு எடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிராமில் செயின் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது, அதுவும் நம்ம டிஃப்ரெண்ட் டிசைனில் நம்ம செயின்ஸ் போட்டுக்கிறோம். கரெக்ட். தட் மீன்ஸ் ரொம்ப கம்மி திக்னஸில் நம்ம கோல்டை எப்படி வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் கோல்டோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு கேரக்டர். ஸோ கோல்டு அப்படிங்கிறது இஸ் அ மேலபிள் மெட்டீரியல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ கம்மி திக்னஸை நம்ம கொடுக்கலாம், அந்த கம்மி திக்னஸை வந்து நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து அந்த ஷேப் வச்சுக்கலாம். அண்ட் அதனால நம்மளுக்கு வெலாசிட்டிஸ் எல்லாம் குறைய போகிறது இல்லை, அந்தளவுக்கு திக்னஸ் தான். அப்போ திக்னஸ்னால் பாருங்கள், 10⁻⁻7 மீட்டர் அப்படின்னா -9 அப்படின்னா நானோ மெட்டீரியல். ரைட். அந்த நானோ மெட்டீரியலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இதோட
திக்னஸ். அப்போ திக்னஸ் கம்மியாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் பசங்களா, வெலாசிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் போய் டிடெக்டரை தொடும், இல்லாட்டி தொடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் டிடெக்டரை தொட்டா தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ எஃபிஷியன்சி கிடைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, டன். நான் ஸோ இந்த ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவர் அனுப்பிச்சிட்டாரு, அந்த டிடெக்டர்லாம் பட்டுச்சு. பட் அவர் என்ன மனசில் வச்சுருந்தாரு அப்படின்னா, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் படுது, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பட்டு அப்படியே அது பாட்டுக்கு போயிடும், அது எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருந்தார். ஓகே, ஆனால் அவருக்கு பார்க்குறப்ப டிடெக்டரில் வந்து வர்ற அவுட்புட் பார்க்குறப்ப எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு இருக்குது. நான் அந்த பக்கம் போகிறேன், வெஸ்ட் சைடு நான் போய்க்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் தன்னோட டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் அது ஸ்கேட்டர் ஆகுது, தெரிக்குது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் அவருக்கு கிடைக்குது. இது கிடைக்கிறப்ப தான் அவர் வந்து ரொம்பவே வந்து உணர்ச்சி வசப்பட்டு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. பசங்களை அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். எஸ் ஆர் நோ? வந்த வழியே திரும்பி செல் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணோம், அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடும். அதுவே அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர், தாம் பக்கம் இழுத்துக்க பார்க்கும், ரைட்? ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது என்னது? பாசிட்டிவ் பார்ட்டிக்கல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ரூதர்ஃபோர்ட்ஸ் அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், மறந்துடாதீங்க, கவனிங்க பார்க்கலாம். அப்போ ரூதர்ஃபோர்ட்ஸ் அப்சர்வேஷன் அவர் என்னென்ன அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, most of the alpha particles are undeflected through a gold foil and went straight. அதாவது நிறைய ஆல்ஃபா பார்ட்டிக்கல், மேக்ஸிமம் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்ன ஆயிடுச்சு, மேக்ஸிமம் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கோல்டு ஃபாயிலில் போய் அப்படியே எந்த டைரக்ஷனில் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போச்சோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போய் என்ன பண்ணிடுச்சு, அந்த பக்கம் இருக்க டிடெக்டரை தொட்டுருச்சு. எந்த வளைவு சுழிவுகளும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? லைக் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பல் பண்ணியிருக்கணும், ரைட்? அந்த நம்ம வந்து அந்த வாட்டர்மெலன் மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அந்த ரெட் கலரில். அப்போ அது ரிப்பல் பண்ணியிருக்கணும், ரிப்பல் பண்ணலை. அட்லீஸ்ட் என்ன இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் தான் பக்கமாச்சு அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இழுத்து இருக்கணும்ல, அதுவும் நடக்கல, ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போயிடுச்சு. அப்படின்னா என்ன மீனிங், அந்த நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கலை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உள்ள எந்த பார்ட்டிக்கலும் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டு தானே? உள்ள எந்த பார்ட்டிக்கலும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன இதுலேருந்து நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம் பசங்களா, சாட்டில் சொல்லுங்கள். அப்போ எந்த பார்ட்டிக்கலும் அதில் இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன மீனிங், நம்மளுக்கு ஆட்டம் காலியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த இடம், அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போகிற இடங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப காலியாக இருக்குது, நிறையா எம்டி ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்ன இருக்குது, lot of empty spaces, empty space இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, சாட்ல சொல்லுங்க. லாஜிக், பக்க லாஜிக், ரைட்? அடுத்த அப்சர்வேஷன் பாருங்க. சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல், most of the alpha particle, some of the alpha particle. இதுலயே இந்த அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Some of the alpha particles are deflected through a small angle. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் மட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா குட்டி குட்டி ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இப்போ பாருங்க, இங்கிருந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இப்படி போய் இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும், ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக போகாமல் இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ஒரு குட்டி ஆங்கிளில், ஸ்மால் ஆங்கிள். தெரியுதா? ஸ்மால் ஆங்கிள். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ whenever it is deflecting, எய்தர் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி போய் இப்படி போகாது, இப்படி போயிட்டு திரும்ப அப்படியே நம்மளுக்கு பின்னாடி வந்துடும். இப்படி தான் ரிஃப்ளெக்ட், இப்படி தான் ரெண்டு என்ன பண்ணும், பவுன்ஸ் ஆகும். இந்த மாதிரி தான் ரெண்டு சார்ஜஸும் போகும், ரைட்? இப்படி தான் போகுமே ஒழிய இப்படி பக்கத்தில் போயிட்டு இப்படி போகாது. ஆனால் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போனது, அடடே அங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கே அப்படின்னு என்ன பண்ணும், ஐ எம் கம்மிங் அப்படின்ட்டு இது அந்த பக்கம் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ that means there might be some negative charges. ஓகேவா? அங்கே என்ன இருந்திருக்கலாம், சில நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்திருக்கலாம், அதை அட்டாக் பண்ணுறக்காக அது வேகமாக அந்த வழியில் போயிருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. a very few alpha particles, மிச்ச தொச்சம், நிறையா கொஞ்சம் அதில் மிச்சமானது, மிச்ச தொச்சங்கள், ஓகேவா, are deflected through an angle more than 90 degree.
சிலது மட்டும்தான் என்ன இருக்கு 90 டிகிரியை விட அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சிலது என்ன ஆயிருக்கு 90 டிகிரியை விட அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகி போயிருக்கு. அப்போ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், ஓகே அங்கே ஏதோ ஒரு எலக்ட்ரான் இருந்திருக்கு, அதை நோக்கி அது வேகமாக போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அது ஒன்று. அடுத்தது பாருங்க, வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ரிட்டர்ன்ட் பேக். வெரி ஃபியூ பேக் ஸ்கேட்டர்ட் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திரும்ப அப்படியே ரீபவுன்ஸ் ஆகி வர்றது. ஓகேவா. deflected back by 180 degree. So 180 டிகிரிக்கு வெரி ஃபியூ. இந்த வெரி ஃபியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல், ரொம்ப மினிமம் நெக்லிஜிபிள் அமௌண்ட், ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அது மட்டும் என்ன பண்ணியிருக்கு, போய் நேராக போயிட்டு அப்படியே திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு 180 டிகிரிக்கு. என்ன ஆயிருக்கு பசங்களா, 180 டிகிரிக்கு அப்படியே பின்னாடி வந்திருக்கு. அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஆங்கிள் இல்லாதப்ப நிறைய பார்ட்டிக்கல் போயிருக்கு, ஆங்கிள் வந்த உடனே பார்ட்டிக்கல் குறைய ஆரம்பிக்குது. சார் நோ. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கலாம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஃப்ளக்ஷன் தீட்டா. தீட்டா அதிகமாகிறப்ப என்ன ஆயிடுச்சு, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுது, ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு பார்ட்டிக்கல் தான் டிஃப்ளெக்ட் ஆகுது. அதுவே தீட்டாவே இல்லாதப்ப ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் போயிருக்கு. So that means இதிலிருந்து நம்ம என்ன அப்சர்வேஷன் எடுத்துக்கலாம் பசங்களா, a very very important observation which is deflection angle is inversely proportional to number of alpha particles, and then எப்பவுமே deflection வந்து இப்படி தான் நடக்குமே ஒழிய deflection இப்படி நடக்காது, இது தப்பு. ஓகே, deflection இப்படி தான் நடக்கணும். ஓகே, இப்படி இங்கே இருக்க ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜஸை போய் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்காது. ஓகே, ஏன் மேம் இதை திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் ரூதர்ஃபோர்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்குறப்ப சில ஆங்கிள்ஸ் வந்து மாறி இருக்கு. திரும்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் பண்ணி பார்க்குறப்ப மறுபடியும் சில டிஃப்ளக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது, இது லைக் அட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆக ஆசைப்படுது. ஓகேவா, டிஃப்ளெக்ட் ஆக ஆசைப்படுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீட்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல்ஸ் அப்படிதான். ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள்ஸ். அப்போ நல்லா கவனிங்க, தீட்டா கம்மியாக இருக்கிறப்ப கிராஃப் கேட்பாங்க பசங்களா, கிராஃப் கொடுத்துட்டு கேட்பாங்க, கவனிச்சுக்கோங்க. ஸோ தீட்டா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது தான் தீட்டா, ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்டட். அப்போ தீட்டா கம்மியாக இருக்கிறப்ப நிறைய பார்ட்டிகல் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுவே தீட்டா அதிகமாக இருக்கிறப்ப நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் ஸ்கேட்டர்ட் குறைஞ்சிருது. ஓகேவா, அப்போ என்ன ஃபார்முலான்னு பாருங்க, n is equal to 1 by sin power 4 theta by 2, sin power 4 theta by 2. அப்போ கவனிங்க, இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் பசங்களா, மறந்துடாதீங்க. மினிமம் தீட்டா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டரிங். அப்போ மேக்ஸிமம் தீட்டா மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டரிங். அந்த மினிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 எப்போ தீட்டா வந்து 180 டிகிரியாக இருக்கிறப்ப. ஓகேவா, ஸோ ஃபைனலி இவர் சொன்னதெல்லாம் வச்சு என்னதான் நம்ம வந்து அவர் ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுத்தாரு, அவர் மாடல் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டமில் நிறையா வெற்றிடங்கள் இருக்குது, ஆட்டமில் நிறையா காலியான ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது என்ன சொன்னார்னு பாருங்க, கண்டைன்ஸ் அ டைனி மேட்டர் நோன் அஸ் நியூக்ளியஸ் ஹூஸ் சைஸ் இஸ் தட் ஆஃப் ஆர்டர் 10 to the power -14 மீட்டர். அப்போ நடுவில் ஒரு நியூக்ளியஸ்னு ஒரு சின்ன பார்ட்டிக்கல் ஒரு யூனிட் இருக்கு, அதோட சைஸ் என்னது, அது வந்து 10 to the power -14 மீட்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஏன் அப்படின்னா இங்கே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பர்டிகுலர் இடத்துல போகிறப்ப இது அப்படியே இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படியே 180 டிகிரியில் திரும்பி வருது. ஸோ இப்படி திரும்பி வர்றது எங்கே நடக்கும், லைக் சார்ஜஸில் தான் நடக்கும். அப்போ நம்ம அனுப்புறது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருந்திருக்கணும், இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் தே வில் பி ரிப்பலிங் ஈச் அதர். அப்போ ரிப்பல் ஆகிறப்ப தான் என்ன பண்ணும், வந்த வழியே இது திரும்பி போகும். அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, நிறைய இடங்கள், பிகாஸ் நிறைய என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. அந்த நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், அந்த பாசிட்டிவ்லி சார்ஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஆல்ஃபா பார்ட்டிக்கல் தான் 180 டிகிரியில் இப்படி திரும்பி வந்திருக்கு. ஓகே, the most of the mass of the atom is concentrated in the nucleus. Makes sense.
ஓகேவா? ஆட்டம்ல வந்து நிறைய மாசஸ் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நியூக்ளியஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே, இதெல்லாம் தான் அவரோட கன்க்ளூஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, nucleus is surrounded by negatively charged electrons. ஓகேவா? nucleus is surrounded by negatively charged electron. Make sense. ஏன்னா கொஞ்சம் இடத்துல டிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அடுத்தது பாருங்க, as static charge distribution cannot be in a stable equilibrium. இந்த பாயிண்ட் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றேன் பசங்களா, லிசன். அதுக்கு முன்னாடி நான் செகண்ட் பாயிண்ட் சொல்லிக்கிறேன். electrons are not at rest and they revolve around the nucleus in a circular orbit. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, ரூதர்ஃபோர்ட் வந்து எலக்ட்ரான் சும்மா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கல, நம்ம நியூக்ளியஸை சுற்றி இப்படி பலம் வருது, இப்படி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அப்போ திரும்ப இந்த இடத்துக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்குறப்ப சில ரேஸ் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அது ரிப்பீட் பண்ணுறப்ப மறுபடியும் அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகிறது குட்டி குட்டியாக மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டிக்கல் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிறப்ப இங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்திருக்கலாம். அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு, செகண்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் நகர்ந்துருச்சு. அதனால முன்னாடி டிஃப்ளெக்ட் ஆன ரே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஸோ தட் மீன்ஸ் எலக்ட்ரான் இஸ் மூவபிள். அப்போ எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே, கிளியரா இருக்கா? இப்போ இதுக்கு வருவோம். உடனே எல்லாரும் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன ட்ராபேக்னு பாரு. போர் யாரு பசங்களா? போர் அப்படிங்கிறதும் நம்மளோட ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து கேள்வி கேட்டார், வாத்தி சார் ஒரு நிமிஷம் கவனிங்க, நீங்கள் வந்து சர்க்கிளில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறீங்க. தட் மீன்ஸ் நம்ம என்ன ஆகுது, நம்மளோட எலக்ட்ரான் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கப்ப அதுக்கு எனர்ஜி இருக்குமா இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க, எந்த ஒரு பார்ட்டிக்கலுமே, ஸோ இப்போ இதுதான் ஒரு சர்க்கிள் அப்படின்னா இங்கே நம்மளோட நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது ரிவால்வ் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆரம்பிக்கும், டைம் போக போக அதோட எனர்ஜி குறைய ஆரம்பிக்குமா இல்லையா? மேரத்தான் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓடிக்கிட்டே இருக்கும் மேரத்தானில். ஃபஸ்ட்டு இதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி ஓடிடுவோமா? கிடையாது. அப்படியே செகண்ட் ரவுண்டில் கொஞ்சம் டல்லாவோ, தேர்ட் ரவுண்டில், ஃபோர்த் ரவுண்டில் நான் இந்த ஆட்டத்துக்கே வரலடா சாமி அப்படின்ட்டு விட்டுருவோம். எஸ் ஆர் நோ? இதெல்லாம் நடக்கும் தானே? அப்போ என்னாகும், எலக்ட்ரான்ஸ் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட எனர்ஜி குறைஞ்சு அதோட ஆர்பிட் குட்டி ஆகும். எஸ் ஆர் நோ? ஆர்பிட் குட்டி ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் இதில் என்ன ஆகிடும், நம்ம நியூக்ளியஸோட போய் கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ மொத்த ஆட்டமுமே என்ன ஆகிடும், கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்? அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டா, சர்க்குலர் ஷேப்பில் சுற்றுதுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் கரெக்டா? இது வந்து ஸ்டாட்டிக் எனர்ஜி. அவர் இன்னொரு இது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டினியூஸ் சார்ஜாக இருக்கும், கண்டினியூஸ் எனர்ஜியாக இருக்கும், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இது சுத்த எனர்ஜி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வந்து இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லாம் இப்படி பண்ணாங்கன்னா அப்படியே வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த சிட்டி படத்துல எல்லாம் அவுரா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எலக்ட்ரான் நகர ஆரம்பிச்சாவே அப்படியே பின்னாடி இருந்து ஒளிவட்டம் வந்துடும், எனர்ஜி வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனர்ஜி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது குறையத்தானே செய்யும். குறைஞ்சதுன்னா போய் நியூக்ளியஸோட கொலாய்ட் ஆயிரும் இல்லையா, கொலாய்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டம் கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா. அப்போ இது நீங்கள் சொன்னது கரெக்டா வாத்தி சார் அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் கேட்டார். ஓகேவா? அடுத்தது இது வந்து ரொம்ப கஷ்டம், இதுவும் கஷ்டம். ஆனால் இந்த ரூதர்ஃபோர்டுக்கு வந்து என்னது, நம்ம வந்து ரூதர்ஃபோர்டை வந்து போர் கேள்வி கேட்டார், போர் இதுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் சொல்லிட்டார். ஓகேவா? போர் இதுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் சொல்லிட்டார். அப்போ என்ன பசங்களா சொல்கிறாரு, இதுக்கு கண்டினியூஸ் எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் இருக்கும், சர்க்குலர் பாத்தில் சுற்றும் அப்படின்லாம் சொல்லிட்டார். ஸோ ஸ்டெபிலிட்டியை வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணல, தாம்சனும் எக்ஸ்பிளைன் பண்ணல, ரூதர்ஃபோர்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே மேம், கதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ இதிலிருந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் மேம் அப்சர்வேஷன்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா, 2 types of questions will be asked. First one என்னன்னு பார்த்தீங்கன்னா, distance of the closest approach. Distance of the closest approach பற்றி கேட்பாங்க. என்ன மேம் இந்த closest approach? அந்த 180 டிகிரியில் நடக்குது பார்த்தீங்களா டிஃப்ளெக்ஷன், அதுதான். ஓகே, கவனிங்க, எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இங்கிருந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது.
ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம பம்பார்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். வெலாசிட்டி எப்படி இருக்கும்? பயங்கர அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வெலாசிட்டி என்ன ஆகிடும்? இங்கே ஆல்ஃபா பார்ட்டிக்கல், இங்கே வெலாசிட்டி வந்து பயங்கர மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ என்ன ஆகிடும்? இங்கிருந்து அப்படியே நேராக வர டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண நம்மளோட வெலாசிட்டி, அப்போ வெலாசிட்டி என்னவாகும்? குறைய ஆரம்பிக்கும். எஸ் ஆர் நோ? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிட்ட வர்றப்ப வெலாசிட்டி 0 ஆகிடும். ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர்றப்ப என்ன ஆகிடும்? வெலாசிட்டி 0 ஆகிடும். இப்போ வெலாசிட்டின்னு சொன்னோடனே டக்கு நம்ம என்ன யோசிக்கலாம்? வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும் சொல்லாமா இல்லையா? அப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு யார் அதிகமாக இருந்தால் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்காங்க. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருப்பாங்க பசங்களா? கம்மியாக இருப்பாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வர என்ன ஆகிடும்? கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிரும், பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவாயிடும்? மேக்ஸிமம் ஆயிடும். அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் ஆச்சுன்னா என்ன பண்ணோம்? வந்த வழியே செல் அப்படின்றமா. இந்த இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ என்ன ஆகிடும்? வந்த வழியே செல் அப்படின்னு நம்ம நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அது திரும்ப போக ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என்ன ஆக ஆரம்பிக்கும்? வெலாசிட்டி 0 ஆக ஆரம்பிக்கும். அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ். ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் தான் அந்த 180 டிகிரியில் அது பக்கத்தில் ஒன்று வர முடியும். அதுக்கு மேலே நியூக்ளியஸ் பக்கத்தில் வர முடியாது. ஓகேவா? அப்போ அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த இடம் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போகுதோ, இந்த இடத்துல இப்போ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து இப்போ அடுத்த செகண்ட் திரும்பி போகுது. அப்போ நியூக்ளியஸோட சென்டருக்கும் நம்மளோட அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? R0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இனிஷியல் கண்டிஷனில் என்னவாக இருக்குது? பொட்டென்ஷியல் எனர்ஜி கம்மியாக இருக்குது, வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கிறனால கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்குது. அதுவே அந்த க்ளோசஸ்ட் அப்ரோச் வர்றப்ப என்ன ஆயிடுது? பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் ஆகிடுது, கைனடிக் எனர்ஜி மினிமமாக மாறிடுது. அப்போ இதுக்கு தான் நம்ம இப்போ ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதிலிருந்து கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பிக்சரைஸ் பண்ணலாம்? இனிஷியல் கண்டிஷன். ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே என்ன ஆகக்கூடாது? எதுவுமே எல்லாமே கன்சர்வ்டாக இருக்கணும். அப்போ தான் லாஸஸ் வச்சுலாம் நம்ம பேச மாட்டோம். பிகாஸ் நேச்சர் இஸ் கம்ப்ளீட்லி கன்சர்வ்ட், ரைட்? அப்போ நம்ம இனிஷியல் கண்டிஷன் ஷுட் பி ஈக்குவல் டு த ஃபைனல் கண்டிஷன் அப்படின்னு எழுதலாமா? இனிஷியல் கண்டிஷனில் என்ன இருக்குது? கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஃபைனல் கண்டிஷனில் யார் இருக்கா? பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காங்க. எஸ் ஆர் நோ? அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து ½ mv². கரெக்டா? வில் பி ஈக்குவல் டு நம்ம சார்ஜோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதுவோம் பசங்களா? K Q1 Q2 டிவைடட் பை R அப்படின்னு எழுதலாமா? இந்த R தான் இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது Q1, இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து Q2. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? R0. அதுதான் க்ளோசஸ்ட் அப்ரோச். அப்போ நம்மளுக்கு அதுதானே தேவை. ஸோ க்ளோசஸ்ட் அப்ரோச் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா K Q1 Q2 டிவைடட் பை ½ mv² அப்படின்னு கிடைக்குமா? ரைட்? இதில் Q1 அப்படிங்கிறது என்னது பசங்களா? தட் இஸ் யோர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல், ரைட்? ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு 2, அது எப்படி எழுதுவோம்? 2z அப்படின்னு எழுதுவோமா? வி வில் பி ரைட்டிங் இட் ஆஸ் 2e எழுதுவோம். சாரி, 2e எழுதுவோம். இதை நம்ம என்னென்னு எழுதுவோம்? 2e. ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, 2e. இதுவே Q2 எப்படி எழுதுவோம் பசங்களா? Q2 இஸ் நத்திங் பட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நியூக்ளியஸ்க்கு நம்ம கோல்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு நம்ம எண்ணிக்கிட்டா இருக்கோம் தெரியாது. அப்போ Z into E. ஏன்னா Z அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் யுவர் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸுக்கு ஈக்குவலாக தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் நியூக்ளியஸ்குள்ளார இருக்கும்னு படிச்சிருப்போம். அதனால Z into E. ஓகே, அப்போ ஃபைனலி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is R0 will be equal to 1/4 pi epsilon naught. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் K வேல்யூ. கரெக்டா? K. So R0 can be written as K2ZE² divided by EK. இந்த EK அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, that is your kinetic energy. ஓகே, கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ நம்ம இதிலிருந்து மேம் இது மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படின்னா போதாது பசங்களா. இன்னொன்று நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கெல்லாம் இந்த ஃபார்முலா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் R0 அப்படிங்கிறது எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? நம்மளோட கைனெட்டிக் எனர்ஜிக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. மறுபடியும்
ஆர் நாட் அப்படிங்கிறது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது? மாஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. எஸ் ஆர் நோ? ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். அப்போ மாஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகிடும்? நம்மளோட ஆர் நாட் கம்மி ஆகிடும். ரைட். அடுத்தது R naught is inversely proportional to the velocity square. Will be inversely proportional to the velocity square. அப்போ எங்கிருந்து மேம் எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஓகே, கிளியராக இருக்கா? அப்போ நியூக்ளியஸ், இந்த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கேன் பி நோன். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாத விஷயம்லாம் இல்லை. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே இருக்குது பாருங்க. சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த க்ளோசஸ்ட் அப்ரோச். க்ளோசஸ்ட் அப்ரோச்சை விட சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப குட்டியாக இருக்குமாம்மா பசங்களா? எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்போ ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு? இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸோட நியூக்ளியஸை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தாரு. அப்போ அவருக்கு என்ன ரேஞ்ச் கிடைச்சிருக்கு? 10⁻⁻14 10⁻⁻15 இதுக்குள்ளார நிறைய நியூக்ளியஸஸ் வேரி ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, டன். கிளியராக இருக்கா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 2 கொஸ்டின் கேட்கலான்னு சொன்னேன், 3 கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று நம்பர் ஆஃப் ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல்ஸ், இன்னொன்று வந்து க்ளோசஸ்ட் அப்ரோச், தேர்ட் ஒன் இஸ் த இம்பேக்ட் பேராமீட்டர். ஓகே, ஸோ இந்த இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருக்குது. அது என்ன ஆகுது? ஒரு பர்டிகுலர் இடத்துல இப்படி ஸ்கேட்டர் ஆகுதா? ஒரு குட்டி ஆங்கிளில் ஸ்கேட்டர் ஆகுதா? ஆகுது. ரைட். சப்போஸ் அது ஸ்கேட்டர் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குமா பசங்களா? அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நியூக்ளியஸோட சென்டருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எது வரைக்கும்? நியூக்ளியஸோட சென்டர் வரைக்கும் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நம்ம இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த இம்பேக்ட் பேராமீட்டருக்கு என்ன மேம் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, B is equal to K cot theta divided by 2. K cot theta divided by 2. B அப்படிங்கிறது இம்பேக்ட் பேராமீட்டர். B is directly proportional to theta. B is directly proportional to theta. ரைட். இந்த K என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, K is nothing but 1/4 pi epsilon naught 2z e square divided by m v square. ஓகேவா? இதை உள்ள போட்டுக்கணும். ஓகே, மறந்துடாதீங்க. என்ன ஆகுது இங்கே பாருங்க, ஸ்மாலர் த பி லார்ஜர் த ஆல்ஃபா. ஓகேவா? பி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அந்த அளவுக்கு இந்த ஆல்ஃபா வந்து என்னவாயிட்டே போகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ பி வந்து எனக்கு லார்ஜராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ, ஐ மீன் ஸ்மாலர் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கேட்டரிங் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, லார்ஜர் த ஆல்ஃபா ஆஃப் த theta of the alpha particle அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், இப்போ இவர் இத்தனையும் சொல்லிட்டார், இவரும் 2-3 ட்ராபேக் பண்ணியிருந்தார். கரெக்டாக? அந்த ட்ராபேக் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்தவர் தான் நம்மளோட போர். ஓகே, போரும் நம்ம ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் தான், சிஸ்யர் தான். ஓகே, அப்போ இந்த சிஸ்யர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லே வாத்திக்கு நடந்ததெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்டிங்லே புத்திசாலித்தனமாக ஒன்று யோசிச்சார். என்ன யோசிச்சார்னா, இங்கே பாருங்க, நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நான் சிலது வந்து அஷ்யூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த அசம்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? 2089 நடக்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டேன். அப்போ 2089 வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அதை கொண்டு வந்து நீங்கள் 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு அவரே சொல்லிட்டார். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் நான் சொன்னதெல்லாம் நடக்கும், இப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவரே ஃபஸ்ட்டு சரண்டர் ஆயிட்டார். அதுக்கு பேர் தான் பாஸ்ட்லேட்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேஸாக வச்சு தான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது தான் நம்மளோட பாஸ்ட்லேட்ஸ் அப்படிங்குவாங்க. ஓகேவா? அப்போ பாஸ்ட்லேட்ஸ் அவர் ஃபஸ்ட்டு என்னென்ன பாஸ்ட்லேட்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கேளுங்க, என்னென்னலாம் முன்னாடி சொல்லிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், the electrons in an atom moves around nucleus in a circular path. இதுதான் ஃபர்ஸ்ட். எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? நியூக்ளியருக்கு அவுட் சைடில் சர்க்குலர் பாத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். ஓகேவா? இப்போ பசங்களா, இனி நம்ம படிக்க போகிற நெக்ஸ்ட்டு
செஷன் ஃபுல்லாமே இதுதான் உங்களோட பேஸ். அதனால மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நோட்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பிடிஎஃப் லிங்க்ஸ் இருக்கும், அது டச் பண்ணி, அதாவது பிடிஎஃப் டிரைவோட லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இன்னும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இவர் இதை சொல்லி முடிச்ச உடனே இதை அப்படியே அவர் நிறுத்தலை. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். அவர் என்ன கருத்து சொன்னாருங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்கு, இங்க எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? எந்த ஒரு பொருளும் சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு என்ன இருக்கும் பசங்களா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? டுவர்ட்ஸ் த சென்டர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ், இது நெகட்டிவ்லி சார்ஜ்ங்கிறப்ப அந்த இடத்துல இன்னொரு ஃபோர்ஸ் யார் ஆக்ட் ஆவா, நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். எஸ் ஆர் நோ? கூலும்பிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸோ இது வந்து எப்படி இருக்கு, கூலும்பிக் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இது ரெண்டும் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டாரு. ஸோ தட் மீன்ஸ் centripetal force will be equal to the electrostatic force. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால, ஏன்னா இது ஒருவேளை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகிடும், ரெண்டும் வந்து அட்ராக்ட் பண்ணிடும். ஆனால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் ஒரு டிஸ்டன்ஸில் அழகாக போய்கிட்டு இருக்கு. ரைட்? அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா என்னது பசங்களா, எம் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். கூலும்பிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், கே Q1 Q2 divided by R square. Yes or no? Q1 Q2 divided by R square. அப்போ இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் என்னைக்கும் மறக்கக்கூடாது. பிகாஸ் இதை வச்சு தான் இனி நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா வந்து தந்திரங்கள் செய்வோம். நிறையா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தந்திரங்கள், இதை வச்சு தான் டெரிவேட்டிவ்ஸ் டிரைவ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, சர்க்குலர் பாத்தில் இருக்குது, சர்க்குலர் பாத்தில் எப்படி இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் நம்மளோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் சேமாக இருக்குன்ட்டார். ஸோ அடுத்த பாஸ்லேட் செகண்ட் ப்ரீ அசம்ஷன் என்ன பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, electrons in an atom revolves around the nucleus only in a discrete orbit. அதாவது ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்டேபிள் ஆர்பிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே ஆர்பிட்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்காது, தனித்தனியா தனக்குன்னு ஆர்பிட்ஸ் வச்சிருக்கும் அப்படின்னாரு. ஓகேவா? தனக்குன்னு குட்டி குட்டியா ஆர்பிட்ஸ் வந்து வச்சிருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணும், தனக்குன்னு தனித்தனியாக ஆர்பிட்ஸ் வச்சுட்டு இது N1, இது N2, இது N3. ஸோ டிஸ்கிரேட் தனித்தனியான ஆர்பிட்ஸில் வந்து எலக்ட்ரான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? தனித்தனியாக இருக்குங்கிற மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். புரியுதா? அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு இங்கே இவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, இது மூவ் பண்ணுறப்ப இதுக்கு எனர்ஜி வந்து ரிலீஸோ இல்லை வந்து கெயினோ ஆகாது. இது வந்து எனர்ஜி சேஞ்சஸ் இங்கே நடக்காது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஸ்டேஷ்னரி ஆர்பிட். அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து நார்மலாக அப்படியே மூவ் ஆகிக்கிட்டு இருக்காது. பிகாஸ் நம்மளோட டி பிராக்ல என்ன சொன்னார், எவ்ரிதிங் மூவ்ஸ் இன் அ வேவ் ஃபார்ம். ஒரு வேவ் ஃபார்மில் தான் வந்து அது மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே? அப்போ அந்த வேவ் ஃபார்ம் அந்த ஆர்பிட்டோட அது சுற்றி வர அந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப தான் அவர் சொன்னார். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட், கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் will be equal to n, எத்தனாவது ஆர்பிட், n into de Broglie's wavelength, n into de Broglie's wavelength அப்படின்னு சொன்னார். ஓகேவா? n அப்படிங்கிறது எத்தனாவது, இப்போ நம்ம எத்தனாவது ஆர்பிட்ல இருக்கிறது எடுத்திருக்கோம், தேர்ட் ஆர்பிட். அப்போ இதுதான், இதைத்தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பசங்களை கவனிங்க, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் நம்ம என்ன சொல்லுவோம், 2πr அப்படின்னு சொல்லுவோம். will be equal to n into நம்ம டி ப்ராக்லி வேவ் லென்த்தை எப்படி எழுதலாம்
பசங்களா? de Broglie wavelength can be written as Planck's constant divided by the momentum. Planck's constant divided by the momentum. அப்ப h divided by p ன்னு எழுதலாமா? and momentum அப்படிங்கிறது என்னது? mass into velocity. yes or no? mass into velocity. அப்ப இங்க 2 pi r is equal to nh divided by mv அப்படின்னு எழுதலாமா? இதுல இந்த mv இந்த பக்கமும் 2 pi இந்த பக்கமும் நான் எடுத்துட்டு வந்தா ஃபைனலா என்ன கிடைக்கும்னு பாருங்க. mvr is equal to nh divided by 2 pi அப்படின்னு கிடைக்கும். mvr is equal to nh divided by 2 pi. mvr அப்படின்னா என்ன அர்த்தம்? that is your angular momentum. அது என்ன மீனிங் பசங்களா நம்மளுக்கு? that is your angular momentum. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு பாருங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸும் வேவ் லென்த்தும் சேமாக இருக்கும். ஏன்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளே இருந்தால் அது இப்படி சுற்றி வந்துக்கணும், ரைட்? அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான், அதாவது எம்விஆர் ஆஃப் அன் எலக்ட்ரான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் 2 பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், h அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா யார் இன்க்ரீஸ் ஆகணும்? நம்மளோட குவாண்டம் நம்பர், அதாவது ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு அதிகமான ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், இதுக்கு அதை விட கம்மி, இதுக்கு அதை விட கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை மறந்துடாதீங்க. ஓகே, டன். அடுத்தது, ஸோ தேர்ட் பாஸ்ட்லேட்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் குவான்டைஸ்ட். ஸோ தட் மீன்ஸ் ஒவ்வொரு எலக்ட்ரானும் தனக்குரிய ஆர்பிட்டில் தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆர்பிட் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு நான் சொன்னனால என்ன ஆகாது? எனக்கு அது நகர்றப்ப எல்லாம் எனக்கு எனர்ஜி கெயினோ லாஸோ ஆகாது. எனர்ஜி நம்மளுக்கு அந்த இடத்துல கன்சப்ஷன் ஆகாது. எப்போ தான் இந்த எனர்ஜி கன்சப்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்பிட்டில் இருந்து, ஓகேவா? எப்போ இந்த எனர்ஜி கன்சப்ஷன் ஆகும்னு சொன்னாரு? ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட் நகர்றப்ப, ஓகேவா? இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கிருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு நகர்றப்ப, ஓகேவா? இல்லாட்டி இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே நகர்றப்ப, ஸோ ஆர்பிட் விட்டு ஆர்பிட், கண்டம் விட்டு கண்டம் தாவற மாதிரி ஆர்பிட் விட்டு ஆர்பிட் தாண்டறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸோ இல்லை எனர்ஜி கன்சப்ஷனோ நடக்கும். எனர்ஜி சேஞ்ச் அப்போ தான் நடக்கும். அதுவும் எப்படி? இங்கிருந்து இங்கே போகிற எனர்ஜி, அதுக்கு மேலே போகிறப்போ எனர்ஜி தவிர அந்த மாதிரி டிஸ்கிரிட்டாகத்தான் இருக்கும். பிகாஸ் ஆர்பிட்ஸ் ஆர் டிஸ்கிரிட். அப்போ எனர்ஜி எப்படி தான் இருக்கும்? டிஸ்கிரிட்டாகத்தான் இருக்கும், கண்டினியூஸாக இருக்காது. ஸோ ஆட்டம் ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத போர் சொன்னார். ஸோ இதுதான் அவரோட பாஸ்ட்லேட்ஸ். அப்போ இங்கே ஒரு எனர்ஜி வச்சுருப்போமா, இங்கே ஒரு எனர்ஜி வச்சுருப்போமா, அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? சில எனர்ஜி தேவை. அப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல யார் சேஞ்ச் ஆவாங்க? இந்த இடத்துல நம்மளுக்கு வேவ் லென்த்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும், ரைட்? ஏன்னா இந்த இடத்துல அதிகமான வேவ் லென்த், இங்கே கொஞ்சம் கம்மியான வேவ் லென்த்துங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம ஆங்குலர் மொமெண்டம்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? இன்னும் எக்ஸாக்டான மீனிங் இல்லை, நான் எக்ஸாக்டான மீனிங் சொல்கிறேன், பட் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஹெச் இன்டூ நியூ. நியூ அப்படிங்கிறது என்னது? ஃப்ரீக்வென்சி. எஸ் ஆர் நோ? ஸோ ஃப்ரீக்வென்சி எப்படி எழுதலாம்? நம்ம h by c by லாம்டான்னு எழுதலாமா? c is nothing but the speed, velocity, and lambda is nothing but the wavelength. ஓகே, அப்போ இதை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். தான் அடுத்தது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த இடத்துல தான் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட் போகிறப்ப எனர்ஜி நம்மளுக்கு என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகலாம், இல்லை அப்சர்வ் ஆகலாம். அந்த எனர்ஜி எப்படி ஆகுது? நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரல் ஃபார்மில் ஆகுது. ஸ்பெக்ட்ரல்னா கோடு கூட அழகாக இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் நடக்குது. அப்போ ஸ்பெக்ட்ரமில் 2 விதமான ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்கும். ஒன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது கிரவுண்டுனா நார்மலாக அங்கே தான் இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு ஒரு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி
புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்கு. அதான் கிரவுண்ட் ஸ்டேட். இப்படி போச்சு அப்படின்னா இதுக்கு என்ன தேவைப்படுது? இதுக்கு எனர்ஜி எப்படி இருக்குமா? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். அதாவது எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கு. ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கு? நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுவே ஒருவேளை எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வர்றப்ப மாடி படிக்கட்டு ஏறுறது ஈஸியா, இறங்குறதுக்கு ஈஸியா? ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸி. அப்படியே சறுக்கிட்டே கூட வந்துடலாம், ரைட்? அப்ப இது வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம். கிளியரா இருக்கா? இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் இப்ப இங்க போயிருக்கு. அப்ப இங்கிருந்து இங்க போறப்ப நம்ம எனர்ஜி என்னவாகும்? நம்மளுக்கு ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜின்னு எழுதுவோமா? அப்போ ஒரு எனர்ஜி இருந்திருக்கும். அந்த எனர்ஜியை உறிஞ்சிக்கிட்டு உள்வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மேலே போயிருக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல. எப்போவுமே ஒரு ஆட்டம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே அப்படி இருந்துராது. திரும்ப அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடணும். அங்கேயே போய் அங்கேயே உட்கார வச்சுட்டுலாம் இருக்க முடியாது, திரும்பி கீழே வந்துடணும். அப்போ அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கீழே வர்றப்ப எவ்வளவு இங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு போச்சோ அதே இதை வந்து இங்க ரிலீஸ் பண்ணும், இங்க எமிட் பண்ணும். அதனால அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்லாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இங்க எல்லாம் ஒரு கலர் இருக்கும், நடுவில் திடீர்னு ஒரு பிளாக் கலர் கோடு இருக்கும். ஓகேவா? மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் இருக்கும். என்னடா இது? ஓகே, இங்க ஒரு கலர், கொஞ்சம் கேப், அதுக்கப்புறம் இங்க எல்லாம் ஒரு கலர் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப், இங்க இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் இது எல்லாமே ஒரு எனர்ஜி லெவல் பசங்களா. இது எல்லாமே என்னது? இது எல்லாமே ஒரு எனர்ஜி லெவல். இந்த எனர்ஜி லெவல்ல இருந்து இப்போ இந்த எனர்ஜி லெவலுக்கு இப்படி போறப்ப கொஞ்சம் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு, அதனால தான் இங்க காலியா இருக்கு. ஓகே, அதுவே எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கீழே வர்றப்ப இங்க அப்சர்வ் பண்ணுச்சு இல்லையா ஒரு எனர்ஜி, அதை வெளியே விட்டுரும். அப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கறப்ப தான் உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லா கிடைக்குது. ஓகே, நெட்ல எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்ப இங்க அப்சர்வ் பண்ற எனர்ஜியை இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துரும், எமிட் பண்ணிடும். ஓகே, இதுதான் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். நான் ஸோ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். என்னென்ன ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா, செகண்ட் இந்த ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு பேராமீட்டராக டிரைவ் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும், போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி பேஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறையா கேட்குறாங்க. அப்போ தெளிவாக இருந்துக்கோங்க, இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்போ இங்கே கவனிங்க, த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானோட ஒரு ஆர்பிட்டோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எல்லா ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா தான் மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா, அடுத்தது L is equal to NH divided by 2π. இந்த ஃபார்முலாவை மாற்றி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? டெரிவேஷன்லாம் நீட் பேசிஸில் கேட்க மாட்டாங்க, ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபார்முலா. Rn அப்படின்னா என்னது? ஆர்பிட், அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ். ஓகே, ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ எப்சிலான் நாட் h ஸ்கொயர் டிவைடட் பை பை m e ஸ்கொயர் இன்டூ n ஸ்கொயர் டிவைடட் பை z. ஓகே, இதுல z அப்படிங்கிறது என்னது பசங்களா? தட் இஸ் யுவர் அட்டாமிக் நம்பர். கரெக்டா? n அப்படிங்கிறது என்னது? குவாண்டம் பிரின்சிபல் நம்பர், அதாவது ஆர்பிட். கரெக்டா? ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எப்சிலான் நாட் h பை m e எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கெல்லாம் வேல்யூ போட்டோம் அப்படின்னா, அதை வேல்யூ போட்டு டிவைட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் வில் பி 0.53 அப்படின்னு அர்த்தம். அப்போ Rn is equal to 0.53 into n square divided by z ஆங்ஸ்ட்ராங். ஓகேவா? இது என்ன யூனிட் நம்மளுக்கு? ஆங்ஸ்ட்ராங்கில் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஃபார்முலா. இதுவே
இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? Rn, அதாவது ரேடியஸ் will be directly proportional to n square and inversely proportional to z அப்படின்னு அர்த்தம். அப்போ z இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக r குறையும், இதுவே n இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக r இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது எப்படி இருக்குது பசங்களா? நம்மளுக்கு n அப்படிங்கிறது வந்து தட் இஸ் r ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும்? நம்ம n-க்கும் r-க்கும் கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேரபோலிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேரபோலிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போ proportionalities are very important. Radius of the orbit will be directly proportional to n square divided by z. ஓகேவா? n square divided by z மறந்துடாதீங்க. சாட்ல போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சாட்ல போடுங்க. Do it. Come on fast. Make it fast. சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. r is directly proportional to n square divided by z அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வேளை நான் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்மளோட போர் கண்டுபிடிச்சது எல்லாமே எதுக்கு தான் கண்டுபிடிச்சாரு? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீஷஸ்க்கு வர மாதிரி, சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷஸுக்கு தான் அவர் கண்டுபிடிச்சார். ரைட், தட் மீன்ஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், உள்ளுக்குள்ளார ஒரே ஒரு புரோட்டான் ஒரே ஒரு நியூட்ரான் இருக்கும். ரைட், ஒரு வேளை நான் அதுக்கு வந்து இப்போ ரேடியஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ரேடியஸோட ஃபார்முலா என்னது? r0 is equal to 0.53 into n square divided by z. ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா z என்னது? 1 மேம். n என்னது? 1 மேம். அப்போ r0 is equal to 0.53 கிடைக்கும் if it is hydrogen. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் எல்லாமே என்னது? ஹைட்ரஜனோட வேல்யூஸ். அப்போ ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹைட்ரஜனோட r0 வேல்யூ என்னவாக இருக்கும்? தட் இஸ் ரேடியஸ் என்னவாக இருக்கும்? 0.53 அப்படின்னு அர்த்தம். ஓகே, எப்போ எல்லாம் நம்ம வேற ஒரு ஆட்டம்ஸ்க்கு மூவ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த வேல்யூ மாறும். அப்போ இனி வரப்போகிற எல்லா கான்ஸ்டன்ட்டுமே என்னது? ஹைட்ரஜனோட வேல்யூஸ் எல்லாமே என்னது பசங்க? ஹைட்ரஜனோட வேல்யூஸ். அதைத்தான் A0 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, ஸ்பீட் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஆர்பிட் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது ஸ்பீட் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ ஸ்பீட் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னு பார்க்குறப்ப c டிவைடட் பை 137 இன்டூ z பை n அப்படின்னு அர்த்தம். 137 வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2.2 × 10 to the power 6 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் யூனிட், மறந்துடாதீங்க. z டிவைடட் பை n. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் என்னது? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டமில் என்ன ஆகும்? நம்மளுக்கு எலக்ட்ரான் இந்த ஸ்பீடில் தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஃபைனலாக என்ன எழுதலாம்? velocity will be directly proportional to z and inversely proportional to n அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இட் வில் பி inversely proportional to n. பசங்களா இந்த கான்செப்ட்லாம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அப்போ இதில் இங்கே கான்ஸ்டன்ட் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கான்ஸ்டன்ட். ரைட், இதெல்லாம் தான் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் c/137 கிடைக்குது. ஓகே, now so we know that velocity is directly proportional to z and inversely proportional to n. அப்போ n இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா v குறைஞ்சிரும், z இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா v இன்க்ரீஸ் ஆகும். அப்போ vக்கும் நம்ம n-க்கும் இங்கே வந்து கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்வர்ஸ் கிராஃப் கிடைக்கும். என்ன கிடைக்கும் பசங்களா? நம்மளுக்கு இன்வர்ஸ் கிராஃப் கிடைக்கும். ஓகே, கிளியராக இருக்கா? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இன்வர்ஸ் கிராஃப் கிடைக்கும். ஓகே, அண்ட் வி பீப்புள் நோ இது என்னது? போரோட இன்னர் மோஸ்ட் வேல்யூ, இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டோட வேல்யூ. கரெக்ட்? வென் n is equal to 1, z is equal to 1. டன் டன். இப்போ இதே மாதிரி இப்போ எப்படி நம்ம வெலாசிட்டி அதுக்கப்புறம் நம்ம ஆர்பிட்லாம் கண்டுபிடிச்சோம், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஆட்டமோட ஆங்குலர் ஸ்பீட் என்னன்னு கேட்பாங்க. ஆங்குலர் மொமெண்டம் இல்லை, ஸ்பீட், தட் இஸ் ஒமேகா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு 2 ஃபார்முலா தெரியும், அதை எப்படி மாற்றி போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ வி பீப்புள் நோ r0 is directly proportional to n³ divided by z. கரெக்டா? n³ divided by z மாற்றி எழுதிட போகிறேன். பார்த்தீங்களா? n ஸ்கொயர் டிவைடட் பை z. அப்போ அடிகள் விழத்தான் செய்யும், நீங்க மறக்கக்கூடாது. ஓகே, n ஸ்கொயர் டிவைடட் பை z. அடுத்தது v என்னது? v இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு z பை n. அப்போ இதை தான் உள்ள எடுத்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆங்குலர் ஸ்பீட்னா என்னது? ஆங்குலர் ஸ்பீடுக்கு வந்து we can write v is equal to ஒமேகா இன்டூ ஆர்னு எழுதலாமா? அப்போ ஒமேகா வேணும்னா ஆர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? அப்போ v டிவைடட் பை ஆர். வியோடது என்னது? v வந்து z டிவைடட் பை n ஹோல் டிவைடட் பை
இந்த இடத்துல என்ன ஆகும் நம்மளுக்கு we will be getting z divided by n ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ எழுதணும் அப்படின்னா ஒமேகாவோட ஐ மீன் நம்ம ஆங்குலர் ஸ்பீட் என்னது z ஸ்கொயர் divided by n கியூப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு என்னது ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை எஃப். அப்போ ஃப்ரீக்வன்சி வேணும்னா 2 பை இங்கே வந்துடலாமா? அப்போ ஒமேகா பை 2 பை. அப்போ ஒமேகா பை 2 பைங்கிறது என்னது 2 பைங்கிறது கான்ஸ்டன்ட், அதை விட்டுறலாம். அப்போ இது என்னவோ அதே தான் இங்கேயும், ரெண்டும் சேம் டு சேம். கிளியராக இருக்கா? அடுத்தது டைம் பீரியட் அப்படின்னு என்னது 1 பை ஃப்ரீக்வன்சி. அப்போ அது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா டைம் பீரியட் கிடச்சிரும். ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது m இன்டூ vn அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். என்ன ஆனாலும் சரி ஆங்குலர் மொமெண்டம் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n. ஆங்குலர் மொமெண்டம் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n. அதனால அதை மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது கரண்ட். கரண்ட்னா என்னது? கரண்ட் ஐ வில் பி ரிட்டன் பை கியூ பை டி அப்படின்னு எழுதலாம். ஸோ 1 பை டியை வந்து ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாம், ரைட்? ஸோ கியூ டி, கியூ அப்படிங்கிறது சார்ஜ் பார்ட்டிக்கல், அதை நம்ம விட்டுறலாம், நத்திங் ஹேப்பன்ஸ். அப்போ கியூ அப்போ ஃப்ரீக்வன்சியோடது என்னதோ அதுதான் நம்மளோட கரண்ட்டோட ஃபார்முலாவும். அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஐ இன்டூ ஏ, ஐ அப்படிங்கிறது கரண்ட், ரைட்? நெக்ஸ்ட் எம் அப்படிங்கிறது என்னது? ஏ ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது, ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இது என்ன ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஒன் ஷாட் முடிஞ்சுது, கரெக்டாக? இது வந்து ஒரு சர்க்குலர் லூப்போட ஃபார்முலா, ரைட்? ஸோ ஒரு சர்க்குலர் காயிலோட ஃபார்முலா. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான். டன் 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 டன். ரொம்ப சிம்பிள் பசங்களா, ஞாபகம் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ நவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பிகாஸ் எப்போ எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதோ அப்போ டெஃபினட்டாக அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஒன்று மாற்றி மாற்றி ரைஸ் ஆகும், கம்மியாகும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆல்ரெடி தெரியும், கே Q1 Q2 டிவைடட் பை ஆர் அப்படின்னு. அப்போ Q1 அப்படிங்கிறது என்னது? Q1 அப்படிங்கிறது நம்ம நியூக்ளியஸ்குள்ளார இருக்கிறது, அது எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஸோ Z இன்டூ இ சார்ஜ். நம்ம வெளியே இருக்கக்கூடியது எலக்ட்ரான், ஸோ மைனஸ் இ. அண்ட் வி பீப்புள் நோ நார்மலாக நடக்கிறதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணும்? ஆப்போசிட்டாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் வெலாசிட்டி கம்மியான உடனே டக்குன்னு என்ன ஆகுது? நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகிறோம். அப்போ நம்ம Rn அப்படிங்கிறது என்னது? ரேடியஸ். எஸ் ஆர் நோ? ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். அதை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் மைனஸ் 1/4 பை எப்சிலான் நாட் Z E ஸ்கொயர் டிவைடட் பை n. இந்த எண்ணுக்குள்ளே நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் திஸ் ஒன், which is u is equal to kq. இது எப்படி எழுதலாம்? u is equal to minus k z square e power 4m divided by சாரி, இப்படி எழுத முடியாது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா z square m e power 4 divided by 4 எப்சைலான் நாட் ஸ்கொயர் ஹெச் என் ஸ்கொயர். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதில் இதுவும் தான் நம்மளுக்கு வந்து வேரியபிள், வேறு எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட், கரெக்டாக? அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Z ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? Z ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் Z ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். டன் டன் டன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜியும் நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் கைனட்டிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Z ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர். Z ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர். அப்போ எங்கே மேம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டியில் சேஞ்ச் ஆகிறது இல்லை, ஆனால் கான்ஸ்டன்ட்டில் சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து நம்மளுக்கு 4ன்னு இருந்தது, இந்த இடத்துல 8ன்னு இருக்குது. வெறும் கான்ஸ்டன்ட்ல தான் என்ன ஆகுது? நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இது விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த இன்னர் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தேன் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த அவுட்டர் எலக்ட்ரான். ஏன்னா உள்ளுக்குள்ளார் எப்படி இருக்கும்? நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குமா? அதனால கைனட்டிக் எனர்ஜி இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு மேக்ஸிமமாக இருக்குது, அவுட்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டன் டன் டன். அடுத்தது டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜினா என்னது பசங்களா? கைனட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எஸ் ஆர் நோ? அப்போ கைனட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா டோட்டல் எனர்ஜி கேன் பி ரிட்டன் as மைனஸ் KZ E ஸ்கொயர் டிவைடட் பை 2RN அப்படின்னு கிடைக்கும். RN அப்படிங்கிறது என்னது? நம்மளோட ஆர்பிட்,
நம்மளோட ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. அதை விட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி தெரியணும் அப்படின்னா, லிசன், இங்கே கே எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கே, அதுக்கப்புறம் இந்த ஆர், இதுக்கெல்லாம் வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. யூ வில் பி கெட்டிங் E is equal to minus 13.6 z square divided by n square electron volt. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன எனர்ஜி? எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி, ஜூல்லாம் கிடையாது. அப்போ ஜூலில் ஆன்சர் கேட்டிருக்காங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு யூனிட்டோட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். So that means total energy can also be directly proportional to z square and inversely proportional to n square அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த 13.6 அப்படிங்கிறது என்னது? ஒரு ஹைட்ரஜனோட எனர்ஜி லெவல். பிகாஸ் இங்கே Z1 N1 போட்டோம்னா என்ன ஆகும்? ஹைட்ரஜனோட வேல்யூவாக இருக்கும். 13.6 எலக்ட்ரான் வோல்ட். கிளியரா இருக்கா? அப்போ மேம் இதை விட நான் இன்னும் கொஞ்சம் 100% தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எப்படி மேம்? இதை விட நான் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ரிலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க அந்த ரிலையன்ஸ். ஸோ இந்த ரிலையன்ஸை கவனிங்க, பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி எல்லாமே ஒன்று தான். பட் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் எனர்ஜியும், ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துடாதீங்க. டோட்டல் எனர்ஜி will always be equal to, total energy will always be equal to negative of kinetic energy. kinetic energyக்கு ஒரு மைனஸ் போட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது? நம்மளோட டோட்டல் எனர்ஜி. ஓகேவா? கைனட்டிக் எனர்ஜிக்கு ஒரு மைனஸ் போட்டோம்னா அதுதான் நம்மளோட டோட்டல் எனர்ஜி. ஓகேவா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இது வரைக்கும் கிளியரா இருக்கும், ரைட்? ஸோ லிசன், கைனட்டிக் எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு மைனஸ் போட்டோம் அப்படின்னா அதுதான் டோட்டல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி 2 times of total energy or 2 times of minus 2 times of kinetic energy. ஓகேவா? மைனஸ், ஏன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜியும் மைனஸில் தான் இருக்கும், கைனட்டிக் மட்டும்தான் ப்ளஸில் இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு டோட்டல் எனர்ஜி வேணும்னா நான் என்ன பண்ணணும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை 2 போடணும். இல்லை கைனட்டிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதணும். ஓகே, 2 அப்படின்னு எழுதணும். அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. கீப் திஸ் இன் மைண்ட். ஓகே, மெமரைஸ் பண்ணுங்க பசங்களா. இன்னைக்கு என்ன பண்ணுங்க? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்முலா நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போவே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். ஒரு யோவோட கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான கிளாஸ் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். நான் ரொம்ப மொக்கையான ஒரு கண்டென்ட் தான் எடுத்துகிட்டு வருவேன். ஓகே, பிகாஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க, மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் யூ பீப்புள் ஆர் லிட்ரலி கிரேட் ஒன்ஸ், ரைட்? நடத்தினோம்னா டக்கு டக்குன்னு படிச்சிடுறீங்க. ஓகே, அதனால் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த தாட் இருந்துச்சு அப்படின்னா தப்பு பசங்களா, பயங்கர தப்பு. ஓகே, உட்காந்து படிங்க பார்க்கலாம். அப்போ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ல எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் நெகட்டிவ் சைன் இருக்கோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து கனெக்ஷன் மிங்கிளில் இருக்குது. ஓகேவா? 0 அப்படின்னா எஸ்கேப் ஆக பார்க்குது, பிரேக்கப் கண்டிஷனில் இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்னா அவங்க கமிட்டடே ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, ஏதோ ஒரு சிஸ்டம் கூட அட்டாச்சில் இருந்தால் தான் நெகட்டிவ் வரும். ஓகே, ஸோ நவ் the next important concept is energy spectrum. இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே படித்தாச்சு. இப்போ எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸும் நான் சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம எனர்ஜி ஸ்பெக்ட்ரமை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட் போகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜிஸ் வெளியே வரும். அதுவே கிரவுண்டிலேருந்து எக்ஸைட்டட் போனோம் அப்படின்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும். அதுவே எக்ஸைட்டட்லேருந்து கிரவுண்டுக்கு வந்தோம்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அதாவது எமிட் ஆகும் அப்படின்னு படித்தோம். ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? -13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஆர்பிட் அப்படின்னா -3.40 எலக்ட்ரான் வோல்ட். தேர்ட் அப்படின்னா வந்து -1.51 அப்படின்னு அர்த்தம்.
4th ஆர்பிட் அப்படின்னா வந்து -0.84. அதுவே 5th ஆர்பிட் அப்படின்னா -0.54. அதுவே 6th ஆர்பிட் போயிடுச்சு அப்படின்னா 0. 0ன்னு என்னது? 0ன்னு என்னது? பிரேக் ஆக போகுதுன்னு அர்த்தம். எஸ்கேப்பிங். ரைட், எஸ்கேப் ஆகுச்சு. அதுக்கு மேலே போச்சுன்னா வெளியே ஃப்ரீயாக போயிடும். எலக்ட்ரான் வந்து ஆட்டமை விட்டு வெளியே ஜம்ப் ஆகிடும்னு அர்த்தம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து எப்படி மேம் எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க. எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்பிட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இது ரெண்டும் வேற வேற. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என்னது? ஆர்பிட்ஸ் 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி ஆர்பிட்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு n is equal to 1 அப்படின்னா ஆர்பிட் என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஸோ என்னும் ஆர்பிட்டும் 1. ஆனால் n is equal to 1 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்குவோம். என்ன சொல்லுவோம் பசங்களா? நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்குவோம். ஓகேவா? கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ செகண்ட் ஆர்பிட் தான் என்னது நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். தேர்ட் ஆர்பிட் நம்மளுக்கு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ ஆர்பிட்னா என்னது? ஆர்பிட்னா n. அதுவே எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது? எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா n-1, அதாவது ஆர்பிட் -1 தான் நம்மளோட எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகேவா? அப்போ 5th ஆர்பிட் அப்படின்னா 6th என்னது? இன்ஃபினிட்டி. அது வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அயனைசேஷன் பொட்டென்ஷியல், அயனைசேஷன் லெவல் அப்படின்னா என்னது? 0. அதுக்கு அது எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வெளியே போயிடும். அவ்வளோதான், அன்பவுண்டடாக போயிடும். ஓகே, அதுதான். அப்போ கவனிங்க இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எனர்ஜி ஆஃப் அதர் ஆட்டம்ஸ், அதாவது ஒரு நார்மல் ஹைட்ரஜன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி ஆஃப் அதர் ஆட்டம்ஸ் லைக் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 4 டேபியுலர் காலம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. கிரவுண்ட் ஸ்டேட்டாக இருக்கிறப்ப ஆர்பிட் என்னது? 1. அப்போ அதோட எனர்ஜி லெவல் என்னது? -13.6 எலக்ட்ரான் வோல்ட். அதுவே ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன ஆர்பிட்? செகண்ட் ஆர்பிட். ஷார்ட்ல மென்ஷன் பண்ணிட்டே வாங்க. அப்போ அதோட எனர்ஜி லெவல் -3.4. அப்போ ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் இப்படி இருக்கு. ரைட், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் இது ஜென்ரலான ஒரு வேல்யூ. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் அப்படின்னா அது கூட நம்மளுக்கு என்ன ஆட் ஆகுது? ஒரு Z² மல்டிப்ளை பண்ணணும். நம்ம எனர்ஜி லெவலோட நம்ம வந்து என்ன பண்ணணும்? அட்டாமிக் நம்பர் ஸ்கொயரை ஆட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மற்ற ஆட்டம்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் கிடச்சிரும். மற்ற ஆட்டம்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை விட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இங்கே வருது. ஓகே, அப்போ இங்கே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, ஸோ ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட், ஒரு வேளை கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? ஒரு ஸ்டேட்லேருந்து, இது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனால் என்னன்னு சொல்லுவோம் பசங்களா? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ உறிஞ்சிக்குது, எலக்ட்ரான் எனர்ஜியை உறிஞ்சிக்குது. எவ்வளோ எனர்ஜியை உறிஞ்சிக்கும்? That is change in energy will be equal to E2 minus E1, which is E final minus E initial. Finally எங்க போகுது? -13.4 minus of -13.6. அப்போ எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? +10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ரைட், +10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கிருந்து ஒரு ஆட்டம் இங்கே நகர்த்துறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது? 10.2 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படுது. அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறப்ப, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது? ஆர்பிட் நம்பர் 3. கரெக்டாக? ஆர்பிட் நம்பர் 3. அப்போ என்ன ஆகும்? இங்கேயும் நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுமா? அப்போ எவ்வளோ எனர்ஜியை உறிஞ்சிக்கிட்டது அது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ என்ன ஆகும்? ஃபைனல் என்னது? 1.51 மைனஸ் ஆஃப் -13.6 அப்படின்னு கிடைக்குமா? இதுக்கு எவ்வளோ வேல்யூ வரும் பசங்களா? இதுக்கு 12 பாயிண்ட் சம்திங் வரும் எலக்ட்ரான் வோல்ட். ரைட், அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து அடுத்தடுத்த எனர்ஜி போகிறப்ப எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே 10 இருந்தது, இங்கே 12, அடுத்தது 13, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து அடுத்தடுத்த ஸ்டேட் போகிறப்ப எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது.
ஆனா நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? வாட் இஸ் அ ஃபார்முலா? எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு z² டிவைடட் பை n ஸ்கொயர்னு பார்த்தோம். விச் மீன்ஸ் நம்மளோட n இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா z கம்மி ஆகணும். ஓகே, n எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகிடும்? நம்மளுக்கு எனர்ஜி கம்மியாகணும். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபர்ஸ்ட்டில் போகிறப்போ ஒரு எனர்ஜி, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து அடுத்ததுக்கு போகிறப்ப அதை விட எனர்ஜி கம்மியாக தானே ஆகணும். ஏன் இங்கே எச்சாகுது? பிகாஸ் நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலா எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அட்ஜசென்ட் ஆர்பிட்ஸுக்கு தான். ஒன்லி ஃபார் அட்ஜசென்ட் ஆர்பிட்ஸ். அட்ஜசென்ட் ஆர்பிட்ஸ்னா என்ன மேம்? சிம்பிள். அட்ஜசென்ட் ஆர்பிட்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அட்ஜசென்ட் ஆர்பிட்னா ஃபஸ்ட்டு இங்கிருந்து இங்கே இதோட எனர்ஜி லெவல் 10.2வா, ரைட்? அடுத்தது அட்ஜசென்ட் அப்படின்னா இங்கிருந்து இங்கே அடுத்தடுத்தது. அப்போ இதை தாண்டப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு இதை தாண்டப்ப வெறும் 1 something என்னமோ தான் கிடைக்கும், 1 something தான் கிடைக்கும். அடுத்தது இதை தாண்டப்ப என்ன ஆகும்? அதை விட 0 something தான் இங்கே கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்கிறது இங்கே 1 குறையுது, இங்கே 0 வந்துருச்சு. ஸோ E will be inversely proportional to n square அப்படிங்கிற ஃபார்முலா எங்கே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பசங்களா? இட் கேன் ஒன்லி பி அப்ளைடு. இது எதுக்கு மட்டும்தான் பண்ண முடியும்? அட்ஜசென்ட்டாக போகிறதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? அது முட்டாள்தனம். டன். அப்போ 2 டிரான்சிஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று எக்ஸைட்டட் ஸ்டேட் டு கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா என்னது? எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எஸ் ஆர் நோ? எமிஷன் ஸ்பெக்ட்ரமை பொறுத்த வரைக்கும் கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம், பொட்டென்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஓகே, அதுவே கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்னது? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ அந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், பொட்டென்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக எப்போவுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். டன். ஸோ நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், இந்த பாயிண்ட் தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் நியூமரிக்கல்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப சீக்கிரமான டைம்லேயே போட்டுடலாம். என்ன பாயிண்ட் பாருங்க? வாட் இஸ் த ஃபார்முலா? E is directly proportional to z² by n square. E is equal to minus 13.6 z² by n square. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, எப்போ, when or if z is equal to n, then energy will be equal to energy of hydrogen atom. இதை நீங்கள் மறக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, அட்டாமிக் நம்பரும் நம்மளோட ஆர்பிட்டும் சேமாக இருக்க என்ன ஆகிடும்? நம்மளுக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ நம்மளுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? 13.6. 13.6 அப்படிங்கிறது என்னது? கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். எஸ் ஆர் நோ? கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட ஃபஸ்ட்டு ஆர்பிட் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க? செகண்ட் ஆர்பிட் ஆஃப் த ஹீலியம் plus ion. ஹீலியம் plus ion அப்படின்னா Z will be equal to 2. கரெக்டா? செகண்ட் ஆர்பிட் அப்படின்னா n is equal to 2. அப்போ E ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்? மேலே 2² கீழே 2² ரெண்டும் கேன்சல் ஆகி வெறும் 13.6 மட்டும்தான் கிடைக்கும். கரெக்டா? அடுத்தது பாருங்க, இந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட ground state energy level will be equal to third orbit of lithium plus. அப்படின்னா என்ன அர்த்தம்? Z-ம் 3, அதுக்கப்புறம் N-ம் 3. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும்? 13.6 மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் நிறைய படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கம்மி டைம்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் அப்போ இந்த டிரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? எவ்வளோ எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணியிருக்க, எல்லாம் எமிட் பண்ணியிருக்க, அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு கேட்கலாம். ஸோ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி விச் வில் பி ஈக்குவல் டு h into c டிவைடட் பை லாம்டா அப்படின்னு எழுதலாம். ரைட்? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட். அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஆஃப் எமிட்டட், அதாவது ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு நல்லா தெரியும், சேஞ்ச் இன் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஹெச் இன்டூ ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி வேணும்னா அது கீழே எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஹெச்சுக்கு ஈக்கு ஆல்ரெடி ஃபார்முலா வச்சுருக்கோம்ல, உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே மேம். தேர்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா வேவ் லென்த் கேட்பாங்க. ஐ மீன் வேவ் நம்பர். வேவ் நம்பர்னால் எவ்வளவு வேவ்ஸ் இருக்குது, ஒரு மீட்டரில்
எத்தனை வேவ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மீட்டர்ல எத்தனை வேவ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் யூனிட் லென்த். அப்போ 1/λ, வெறும் லாம்டானா வேவ் லென்த், 1/λ அப்படின்னா வேவ் நம்பர். அப்போ 1/λ இஸ் ஈக்குவல் டு ஆர். ஆர் அப்படிங்கிறது வந்து ரெய்ட்பேக்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, ரெய்ட்பேக்ஸ் கான்ஸ்டன்ட், ரெய்ட்பேக்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, டோன்ட் வரி, அதை பற்றி படிப்போம், ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆர் இன்ட்டு 1/n² மைனஸ் 1/m². இந்த nm இது எல்லாமே ஆர்பிட்ஸ் தான். ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, m ஷுட் பி கிரேட்டர் தேன் n. m ஷுட் பி கிரேட்டர் தேன் n. எந்த ஆர்பிட் பெருசாக இருக்கோ அந்த ஆர்பிட்டை mல போடுங்கன்னு அர்த்தம். ஏன்னா வேவ் நம்பர் வந்து நெகட்டிவ்ல வர முடியாது இல்லையா. ஸோ வேவ் நம்பர் கான் பி நெகட்டிவ், அதனால நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ்ல வராது இல்லையா, அதனால m வந்து எப்போவுமே ஹையர் லெவலாக வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் n3, ஓகேவா, n1. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எலக்ட்ரான் 1லிருந்து 3க்கு போகணும்னு நான் சொல்கிறேன். ஸோ n is equal to 1, n is equal to 2, n is equal to 3. ஓகேவா, இந்த மாதிரி 3 இருக்கு. அப்போ இது எப்படி போகலாம், எடுத்தோடனே இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எடுத்தோடனே இப்படி போய் 3ல நின்றலாம். இது ஒரு பாசிபிள். இல்லை அப்படின்னா 1க்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2லிருந்து என்ன பண்ணலாம், 3க்கு போகலாம். எஸ் ஆர் நோ, 1லிருந்து 2க்கு போயிட்டு 2லிருந்து 3க்கு போகலாம். ரைட், அப்போ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு இந்த இடத்துல, நம்மளுக்கு இந்த இடத்துல 3 விதமான ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின். 2 ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்க. ஸோ n2 n1, அதாவது when n2 is not equal to 1 and n1 is not equal to 1, அந்த கண்டிஷனில் n1 n2 ரெண்டுமே கிரவுண்ட் ஸ்டேட்டாக இல்லாதப்ப, n1 and n2 is not equal to 1, கிரவுண்ட் ஸ்டேட்டாக இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, என்ன ஃபார்முலா, n2 minus n1 plus 1 into n2 minus n1 divided by 2. ஓகேவா, கிளியராக இருக்கா. n1 அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, லோயர் ஆர்பிட், n2 அப்படிங்கிறது ஹையர் ஆர்பிட். ஓகே, ஸோ ஹையர் ஆர்பிட். அப்போ இது என்னது, இது வந்து இனிஷியல் கண்டிஷன், இது வந்து ஃபைனல் கண்டிஷன். ஓகே, இனிஷியல் கண்டிஷன், ஃபைனல் கண்டிஷன். ஒருவேளை n2 ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று 1க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஆரம்பிக்குது இல்லை கிரவுண்ட் ஸ்டேட்டில் முடியுது அப்படின்னாங்கன்னா ரொம்ப ஈஸி ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வில் பி ஈக்குவல் டு n into n minus 1 divided by 2, n into n minus 1 divided by 2, அவ்வளோதான். ஓகே, இந்த 2 ஃபார்முலாவை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரீகாயிலிங் ஆஃப் ஆட்டம். பிகாஸ் எப்பையெல்லாம் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட்டமை விட்டு வெளியே போகுதோ அப்போ என்ன ஆகும், இந்த ஆட்டம் வந்து இப்படி பின்னாடி வருமா, பிகாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ரைட், அப்போ எலக்ட்ரான் இப்படி முன்னாடி போகுதுன்னா எலக்ட்ரான் இப்படி பின்னாடி ஜர்க் ஆகும். ரைட், அதுக்கு பேர் தான் ரீகாயிலிங் ஆஃப் ஆட்டம். அப்போ ரீகாயிலிங் ஆஃப் ஆட்டமோட ஃபார்முலா பார்த்துட்டிங்க அப்படின்னா p² divided by 2m. ஓகே, ஸோ பிக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா h² divided by 2m lambda square. ஓகே, 2m divided by lambda. ஸோ p is equal to h by 2 h by lambda, h by lambda. ஓகேவா, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதைத்தான் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. டன். ஓகே, அப்போ எவ்வளோ மொமெண்டம் அப்படின்னா என்னது, p தானே, p ரெண்டுத்துலேயுமே போத் பிபி. நான் ஸோ இவ்வளவு கண்டுபிடிச்ச போர்லேயுமே சில ட்ராபேக்ஸ் இருந்திருக்கு. அது என்னென்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ்க்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்லாம் வந்து இப்போ இங்கே பாருங்கள், சும்மா ஒரு டிரான்சிஷனுக்கே நம்மளுக்கு 3 பாசிபிள். இந்த மாதிரி ஒரு n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்சிஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா. அதனால் போர் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் நம்மளுக்கு சொன்னார், அதை விட அதிகமாக இருக்கிறதுக்கு அது சொல்லலை. இன்னொன்று, ஆர்பிட்டை வந்து இவர் சர்க்குலர் பாத்துன்னு எடுத்திருந்தாரு, ஆனால் சம்மர்ஃபீல்டு என்ன சொன்னார் அப்படின்னா இட் இஸ் அன் எலிப்டிக்கல் பாத் அப்படின்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரல் லைன்லாம் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அதோட தாக்கம் என்ன, அதோட இன்டென்சிட்டி என்ன, எவ்வளவு பலமாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்லலை.
அதையே சொல்லலை அப்படிங்கிறது தான் அடுத்த ட்ராபேக். அப்போ என்ன மீனிங்? இதெல்லாம் ட்ராபேக்காக சொல்லியிருக்காங்கன்னா இவருக்கு அடுத்து வர்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இதில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம பண்ணுறப்ப இதெல்லாம் கிடச்சிது, இவர் பண்ணுறப்ப கிடைக்கல, அப்போ இவர் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு ட்ராபேக் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நியூக்ளியஸை வந்து நீங்கள் ஸ்டேஷ்னரின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் அப்படி கிடையாது. நியூக்ளியஸும் என்ன பண்ணுது, தன்னோட ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லலை, ஜீமன் எஃபெக்ட் பற்றியோ இல்லை ஸ்டார்க் எஃபெக்ட் பற்றியோ சொல்லலை. ஸோ ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னா நம்ம ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னால் என்னது பசங்களா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்னது, சார்ஜுக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மோஷனில் இருக்கணும், ரைட்? சார்ஜ் வந்து எப்படி இருக்கணும், மோஷனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ ஏன் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி நீங்கள் பேசலை? மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி பேசுறத ஜீமன் எஃபெக்ட்டுங்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி சொல்கிறத ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ இது எல்லாமே என்னது, ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே மேம், அப்போ இதோட யூனிட் முடிஞ்சுதா, கிளம்பலாமா, செஷன் முடிச்சிடுவீங்களா அப்படின்னா கிடையாது. கடைசி ஒரே ஒரு குட்டி டாபிக் இருக்குது, அதை முடிச்சுட்டு நியூமரிக்கல்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகே, ஸோ பசங்களா நோட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்களா, சாட்டில் சொல்லுங்கள். யூ பீப்புள் ஆர் டேக்கிங் நோட்ஸ், ரைட்? நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. ஓகே, நான் ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படி, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், ஸ்பெக்ட்ரல் சீரீஸ். பிகாஸ் ஃபைனலாக அது கிரவுண்ட் ஸ்டேட் வந்துடணும். ஃபைனலாக அது என்ன பண்ணணும், கிரவுண்ட் ஸ்டேட் வந்துடணும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அப்படியே ஆட்டம்ஸ் தங்காது, சும்மா போயிட்டு திரும்ப வந்துடணும். அதான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன், போயிட்டு அது கீழே வந்துடணும். இப்போ இங்கே போயிடுச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சோன்னா டக்குன்னு அது கீழே கிரவுண்ட் ஸ்டேட் வந்துடும். ஓகேவா? அங்கேயே நின்றுட்டு இருக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லிசன், எந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றத லைமன் சீரீஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதுவே என்ன எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் ஆர்பிட்டுக்கு வர்றதை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, பால்மர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பால்மர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே தேர்ட் ஆர்பிட்டுக்கு வர்றப்ப பாஸ்டன் சீரீஸ் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஆர்பிட் வர்றப்ப பிராக்கெட் அப்படிங்கிறாங்க. அதுவே ஃபிஃப்த்துக்கு வர்றப்ப வந்து அதை வந்து பீஃபாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ பெரிய ஆர்பிட்டாக இருந்தாலும் சரி, ஃபைனலாக கிரவுண்ட் ஸ்டேட் வந்து தொடுது அப்படின்னா அது லைமன். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா பால்மர், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா பாஸ்டன், தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் பிராக்கெட், ஃபோர்த் எக்ஸைட்டட் ஸ்டேட் பீஃபாண்ட். ஓகேவா? இதுக்கு மேலே போகிறது என்ன ஆகிடும், வெளியே போயிடும், ரைட்? வெளியே போயிடும். அப்போ இதில் உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா வேவ் லென்த் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரைட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10⁵ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சென்டிமீட்டர்/-1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இல்லாட்டி 10⁻7 மீட்டர்/-1 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுத்தில் எந்த வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு நானோ மீட்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 91 நானோமீட்டர், அதுவே ஆங்ஸ்ட்ராங்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 910 ஆங்ஸ்ட்ராங். இந்த வேல்யூலாம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ வேவ் நம்பர் கேட்குறாங்க. ஸோ வேவ் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா இது அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை எல்லாம் பண்ணிங்கன்னா ஃபைனலி யூ வில் பி கெட்டிங் n2² into n1² ஹோல் டிவைடட் பை n2² minus n1² r into z². இது வந்து வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இதுவே ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா வேவ் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதில் முக்கியமானது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான். இந்த பாயிண்ட்ஸை மறந்துடாதீங்க. டன். அடுத்தது பாருங்க, ஃபார் த சீரீஸ். ஸோ இதில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஆர்பிட்ல இருந்து வேணாலும் இருக்கலாம். எந்த ஆர்பிட்ல இருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்பிட்டுக்கு n=1க்கு வந்துருச்சு, எங்கேருந்து வேணாலும் வரலாம். அதாவது லைமன் சீரீஸ் அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதைத்தான் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் லைன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் மெம்பர் அப்படிங்குவாங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், n=1. ஏதோ ஒரு இடத்துல இருந்து 1க்கு வந்து முடியுதுன்னு அர்த்தம். ஃபைனல் பொசிஷன் n=1 அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எப்படி இருக்குமாமா, வேவ் லென்த் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வேவ் லென்த் எப்படி இருக்கும் பசங்களா, வேவ் லென்த் வில் பி மேக்ஸிமம். ஓகேவா? இதுவே லாஸ்ட் அப்படின்னா என்னது, எங்க வேணாலும் முடியலாம், ஆனால் அது எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் முடியலாம், ஆனால் அது என்னது போய் இன்ஃபினிட்டியில் நிற்கும், இன்ஃபினிட்டியிலேருந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டியிலேருந்து
எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் ஆகலாம். ஆனா முடியறது என்ன ஆகும் நம்மளுக்கு? எல்லாமே இன்ஃபினிட்டில முடியுது அப்படின்னா அத லாஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு? லாஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் லைன் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க? லிமிட் சீரீஸ் லிமிட் அப்படிங்குவாங்க. சீரீஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. மினிமம் லாம்டா மினிமம் வேவ் லென்த்தாக இருக்கும். எப்படி இருக்கும் பசங்களா? நம்மளுக்கு மினிமம் வேவ் லென்த். இன்ஃபினிட்டி போகிறப்ப மினிமம் வேவ் லென்த், 1க்கு வர்றப்ப மேக்ஸிமம் வேவ் லென்த் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிஷன் நடக்கிறப்ப மேக்ஸிமம் மினிமம் கேட்பாங்க. மேக்ஸிமம் டிவைடட் பை வேவ் லென்த், மேக்ஸிமம் டிவைடட் பை மேக்ஸிமம் மினிமம் வேவ் லென்த். அப்போ அது என்ன ரீஜியனில் இருக்கும்? பிகாஸ் இந்த ஒவ்வொரு டிரான்சிஷன் நடக்கிறப்பையும் நம்மளுக்கு ஒரு விதமான ஸ்பெக்ட்ரம் வெளியே கிடைக்கும். ரைட், அந்த ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படிங்கிறதா இங்கே இருக்குது. அப்போ கவனிங்க, லைமன் சீரீஸ்னா என்னது? ஹையர் டு 1. எங்கே இருந்தாலும் சரி கடைசியாக 1க்கு வந்து முடிஞ்சிடணும். எங்கே இருந்தாலும் சரி அது கடைசியாக என்னவாயிடணும்? 1க்கு வந்து முடிஞ்சிடணும். எஸ் ஆர் நோ? அப்போ ஹையர் டு 1 என்ன எங்கே வேணாலும் இருக்கலாம், அது 1க்கு வந்து முடியணும். அப்போ மேக்ஸிமம் வேவ் லென்த் டு மினிமம் வேவ் லென்த் அப்படிங்கிறது 4/2. ஸோ மேக்ஸிமம் வேவ் லென்த் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ மேக்ஸிமம் வேவ் லென்த் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அட்ஜசண்டாக ட்ராவல் ஆகிறப்ப, அதாவது n is equal to 2ல இருந்து n is equal to 1 பக்கத்து போகிறப்ப, இந்த பக்கத்து போகிறப்ப தான் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மேக்ஸிமம் வேவ் லென்த் கிடைக்கும். மினிமம் வேவ் லென்த்னா தூரமாக இருந்து வர்றப்ப மினிமம் வேவ் லென்த்தாக மாறிடும். தூரமாக இருந்து வர்றப்ப மினிமம் வேவ் லென்த்தாக மாறிடும். புரிஞ்சுதான்? அப்போ n1 அப்படின்னா அதை நம்ம எடுத்துடலாமா? ஸோ அப்போ இந்த இடத்துல 2 + 1 the whole square divided by 2n. மினிமம் அப்படின்னா 2n + 1. ரைட், 2n + 1. அப்போ தூரத்துலேருந்து வர்றது தான் நம்ம மினிமம் வேவ் லென்த் அப்படிங்குவோம். அப்போ வந்து அப்படி ஒரு எலக்ட்ரான் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ், அல்ட்ரா வயலட் லைட் கொடுக்கும், ரேடியேஷன்ஸ் கொடுக்கும். இதுவே பால்மர் சீரீஸ்னா என்னது? எங்கே இருந்தாலும் சரி 2க்கு வந்து முடிஞ்சிடணும். அப்போ 2க்கு வந்து முடிஞ்சுது அப்படின்னா மேக்ஸிமம் வேவ் லென்த் டு மினிமம் வேவ் லென்த் வந்து 9:5ன்னு கிடைக்கும். அது விசிபிள் லைட், அந்த லைட்டை நம்மளால பார்க்க முடியும். ஸோ பால்மர் சீரீஸை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பாஸ்டன் சீரீஸ் அப்படின்னா எங்க இருந்தாலும் 3க்கு வந்தாகணும். எங்க இருந்தாலும் என்ன ஆகணும்? 3rd ஆர்பிட்டுக்கு வந்தாகணும். ஓகேவா? இது 16/7 அப்படின்னு சொல்றாங்க. இது நியர் இன்ஃப்ராரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். பிராக்கெட் அப்படிங்கிறது தான் வந்து பர்ஃபெக்ட் இன்ஃப்ராரெட்டாக இருக்கும். பி ஃபவுண்ட் அப்படிங்கிறதும் இன்ஃப்ராரெட். ஓகேவா? இது எல்லாமே இன்ஃப்ராரெட். ஓகே, ஸோ மறக்காம இந்த டிரான்சிஷன் என்ன பண்ணுங்க பசங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்கள். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கஷ்டமாயிடும். டன். ஓகே, ஸோ பசங்களா நம்ம எல்லா கண்டென்ட்டும் பார்த்துட்டோமா? ஸோ வாட் ஆர் த கண்டென்ட் வி ஹவ் சீன்? இன்னைக்கு என்னென்ன கண்டென்ட் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் வி ஹவ் சீன்? தாம்சன் பார்த்தாச்சு, ரூதர்ஃபோர்ட் பார்த்தாச்சு, போர் பார்த்தாச்சு, எனர்ஜி லெவல், ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ரைட், அப்போ இன்னும் நம்மக்கிட்ட என்னதான் இருக்கு மேம்? எதுவுமே இல்லை மேம். இப்போ நம்ம நடத்துனதில் நியூமரிக்கல் சால்வ் பண்ண முடியுதா இல்லையாங்கிறத மட்டும்தான் மேம் நம்ம பார்க்கணும். அதை மட்டும் பார்த்தோம்னா போதும் மேம். Right, so let's begin with the numerical practice session. பசங்களா என்னென்னலாம் சொல்லணும் அதெல்லாம் அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது 2022ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அப்போ கவனிங்க. Let T1 and T2 be the energy of an electron in the first and second excited state. ஓகேவா? ஸோ first and second excited state. First and second excited state. அப்போ என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா n is equal to 2. கரெக்டா? செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா அது என்ன நம்ம சொல்லுவோம்? செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equal to 3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2ல இருக்கிறப்ப எனர்ஜி என்னது நம்மளுக்கு? எனர்ஜி இஸ் T1. இது எனர்ஜி will be T2. ஓகே, அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? எனர்ஜி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஆர்பிட்ஸ் கொடுத்துட்டு அக்கார்டிங் டு த போர்ஸ் மாடல் த ரேஷியோ ஆஃப் T1 is to T2 will be. அப்போ T1 is to T2 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும் பசங்களா? ஃபார்முலாஸ் எழுதிடலாமா? அப்போ T is directly proportional to Z²/n² அப்படின்னு எழுதலாமா? ரைட், ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? சால்வ் பண்ணி ஆன்சர் சார்ட்ல போடுங்க பார்க்கலாம் வேகமா. அப்போ என்னாகும் இந்த இடத்துல?
So T1 இது வந்து inversely proportional. T is inversely proportional to n. அப்ப T1 is equal to T2 divided by T2 இந்த இடத்துல T1 whole square. அப்ப T2 என்னது 3 divided by 2 the whole square, which is 9 is to 4. Answer correct இருக்கா? Yes. Option A is a perfect answer. Option A is a perfect answer. Okay. Easy இருக்கா? ரொம்ப easy. ரொம்பவே easy peasy lemon squeezy. When Shobi ma'am is here, no fear, right? Yes. அடுத்தது பாருங்க பசங்களா, next 2017ல கேட்ட question, the ratio of the wavelengths of the last line of Balmer and the last line of Balmer and the last line of Lyman is. Question correctா இருக்கா? Question correctா இருக்கா? Okay. So Balmer கடைசியா எங்க சுத்தினாலும் என்ன பண்ணிடணும், n is equal to 2ல வந்து முடிஞ்சிடணும், அதுதான் பால்மர், ரைட்? அப்ப நம்மள என்ன கேட்டிருக்காங்க, வேவ் லென்த் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ 1 பை வேவ் லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், பால்மரோட வேவ் லென்த் டிவைடட் பை லைமனோட வேவ் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 பை லாம்டா, அதாவது வேவ் நம்பரை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ r இன்டூ 1 divided by n1 square minus 1 divided by n2 square. நல்லா தெரியும், n2 should be greater than n1. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பால்மர் எழுதிடலாமா? ஸோ பால்மர் will be equal to r into பால்மர் எங்க சுத்தி எங்க தான் வரணும், பால்மருக்கு எங்க சுத்தினாலும் என்ன பண்ணிடணும், நம்மளுக்கு 2க்கு வந்துடணும். எங்க சுத்தினாலும் பால்மர் லாஸ்ட் லைன்னா என்னது, ஸ்டாட்டிக், ரைட்? எங்க சுத்தினாலும் 2க்கு வந்துடணும். ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர். லாஸ்ட் லைன் தானே, இன்ஃபினிட்டியிலிருந்து வருது. ஓகே, அப்போ இது என்னது, ஸோ லாஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் எங்கிருந்து எங்கே வந்துடணும். ஸோ திஸ் இஸ் த இனிஷியல் கண்டிஷன், இது வந்து ஃபைனல் கண்டிஷன். ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும் நம்மளுக்கு, 1 பை இன்ஃபினிட்டி வில் பி 0. அப்போ 1 பை 4னு கிடைக்கும். அப்போ பால்மர் சீரீஸோட வேவ் லென்த் என்னவாக இருக்கும், 4 பை ஆர் ஆக இருக்கும். எஸ் ஆர் நோ, 4 பை ஆர் ஆக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாம்டா எல் கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா எல் அப்படிங்கிறது ஆர் இன்ட்டு எங்கே சுற்றி எங்கே வரணும், ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு வந்துடணும், ரைட்? அப்போ இது வெறும் ஆர் மட்டும்தான், ஃபஸ்ட்டு கண்டிஷன் வெறும் ஆர் மட்டும்தான். அப்போ என்ன ஆகும், லாம்டா வில் பி எல் வில் பி ஆர். ஸோ லாம்டா பி டிவைடட் பை லாம்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 4 இன்ட்டு ஆர்னு கிடைக்கும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா 4. ஸோ த பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் 4. ஈஸி இல்லையா? பயங்கர ஈஸி. 4 தான் ஆன்சர். அப்போ ஒரே ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Now the next question 1993ல கேட்டது புராதனமான ஒரு question. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, hydrogen atoms are excited from ground state to the of the principal quantum number 4. அதாவது ground state அப்படின்னா n is equal to 1. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா அவங்க டைரக்டா எண்ணே கொடுத்துட்டாங்க 4னு. ஓகேவா? கொடுத்துட்டு தென் த நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்சர்வ்டு வில் பி. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. பசங்களா இது ஒரு ஜாலியான குவெஸ்டின். ஓகேவா? ஸோ n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4. ஓகேவா? அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து என்ன ஆகுது, 4 வரைக்கும் போகுது. அப்போ இங்கே போயிட்டு என்னென்னலாம் காம்பினேஷன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இங்கிருந்து இங்கே போயிடலாமா, ரைட்? இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கிருந்து இப்படி போயிருக்கலாம், ரைட்? இல்லை அடுத்தது இங்கே போயிட்டு திரும்ப இங்கிருந்து இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி போயிருக்கலாம். எஸ் ஆர் நோ? இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே போயிருக்கலாம். கரெக்டாக? வேறு ஏதாச்சும் காம்பினேஷன் பாசிபிளா? 1 2 3 4 5 6. அப்போ எவ்வளோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நம்ம வரைஞ்சிருப்போம், 6 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். தட் இஸ் 6. இது ஒரு ஜென்ரலான மெத்தட். இல்லை மேம் எனக்கு ஃபார்முலா வச்சு சொல்லி கொடுங்கன்னா, n is equal to n into n minus 1 whole by 2. கரெக்டாக? n எத்தனை, 4. So 4 3 divided by 2, that is 12 divided by 2, 6. So எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கணக்கு சரியா வருது. that is 6. 6 is the perfect answer. அப்போ என்ன பண்ணிடலாம், it is sorry என்ன கேட்டிருக்காங்க, atoms are excited from ground state to the principal quantum number. 4க்கு எக்ஸைட் ஆயிட்டு இருக்கு. then the number of spectral lines observed will be.
ஓகே, இங்கிருந்து இங்கே போயிட்டு இப்படி கீழே வருதுங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம், இல்லை மேலேருந்து கீழே வருதுங்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கொடுத்து கேட்குற கொஸ்டின்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இப்படி இங்கே மேலே போச்சுன்னா இங்கே நின்றுக்காது, திரும்ப இங்கேருந்து இங்கே போய் தான் ஆகணும். எங்கேயும் நடுவில் நிற்காது, எப்போவுமே கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான் அது ரெஸ்ட் எடுக்கும். ஓகே ஓகே பசங்களா. ஸோ எப் ஃபைனலி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹோம்ஒர்க் செஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஹோம்ஒர்க் செஷனை இப்போவே முடிச்சு இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் ஒரு யோவோட போடுங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த யூனிட் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க பசங்களா. இல்லாட்டி வேறு ஏதாச்சும் யூனிட் நான் வந்து என்ன பண்ணிடுவேன், நான் ஒன் ஷாட்டில் போடுவேன். ஸோ என்ன யூனிட் உங்களுக்கு நெக்ஸ்ட் தேவை அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வித் த ஆன்சர் ஃபார் திஸ் ஹோம்ஒர்க் கொஸ்டின். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதே மாதிரி நிறைய செஷன்ஸ் வந்து இன்னும் டீப்பாக டெப்த்தாக வந்து வெற்றி அண்ட் மாரா பேட்சில் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த வெற்றி அண்ட் மாரா பேட்சோட ஒரு ஓவர்வியூ அவுட்லைன் தெரியணும், நீங்கள் என்ரோல் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா எங்கே இருக்க வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த செஷனோட கம்ப்ளீட் நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்லேயும் அவைலபிளாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் கியூஆர் கோடோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ட்ரைவ் லிங்க் இருக்கும். அந்த ட்ரைவில் வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷோபி மேம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் எல்லா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி உங்களோட அட்டண்டன்ஸை மார்க் பண்ணலையோ மார்க் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இதை விட ஒரு பெஸ்ட் கைட் நீட்டுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஓகே, இட் ஓன்ட் பி அவைலபிள் பிகாஸ் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு ஒன் ஷாட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஜிஐபியும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஜிஐபி வரக்குள்ளார சிலபஸ் முடிச்சிடலாம், அப்போ தானே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ரைட், யாரெல்லாம் புதுசாக வர்றீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை வேணாலும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ எல்லாம் வந்து நாங்கள் லைவ் வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பசங்களா நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களோட Xylem NEET Tamil சேனல் வித் மீ யோர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர். ரைட், அப்படியே சாட்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் ஷாட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye everyone, take care, have a great day.